எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 11. அதில் 3 வசனங்களை நாம் இணைந்து படிக்க போகிறோம். 7வது வசனம், 23வது வசனம், 31வது வசனம். பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சத்தமாக வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் 308வது பக்கம் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 308வது பக்கம். எபிரேயர் 11, 7, 23, 31. 7ஆம் வசனம் படிப்போமா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். 23ஆம் வசனம். மோசே பிறந்தபோது முப்பத்தி வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, ஆமென். காலை தொடங்கி இதுவரைக்கும் உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதப்பா. நல்ல பிரசன்னம் நிறைந்த ஆராதனை வேலை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டீர், அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தவான்களோடு உம்மை நாங்கள் ஆராதிப்பது எத்தனை மகிமை. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆவியானவர் பேசுவீராக. அடியனை மறைத்துக் கொள்ளும். இந்த இடம் முழுவதும் ஒரு தீர்க்க தரிசன அலை இருக்கட்டும் அப்பா. ஒருவராகிலும் நிர்விசாரமாய் ஒரு நித்திரை மயக்கத்தோடு சோர்வோடு இங்கே அமர்ந்திராமல் தேவ சத்தம் கேட்கிற இருதயத்தோடு காத்திருப்பார்களாக. வசனம் கேட்கிற போதே விடுதலைகள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். நன்றி, உங்கள் ஜெபத்திற்கு நன்றி. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கும் நாம் கேட்க போகிற இந்த செய்தியின் தலைப்பு மறைந்து கொள் மகிழ்ச்சி உண்டாகும். மறைந்து கொள் மகிழ்ச்சி உண்டாகும் என்ற தலைப்போடு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். நாம் வாசித்த இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே இந்த அதிகாரத்திற்கு ஒரு பெயர் அல்லது ஒரு தலைப்பு தர வேண்டும் என்றால், ஆமென், விசுவாச வீரர்களின் பட்டியல் என்ற தலைப்பை தரலாம். முதல் வசனம் தொடங்கி கடைசி வரைக்கும் கூட விசுவாசத்தை குறித்தே அல்லது விசுவாச வீரர்களை குறித்தே இந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறத நாம படிக்கலாம். ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தா இந்த அதிகாரத்திற்கு அது பொருத்தமாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதுல இருக்கிற சிலருடைய பெயர்களை நீங்க ஞாபகப்படுத்துங்க பார்க்கலாம். உங்களுக்கு வாசிச்சிருக்கீங்களா? எபிரேயர் 11 வாசிச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா. பார்க்காமலே இனிமே கீழே குனியாம உங்களுக்கு தெரிஞ்ச எபிரேயர் 11 இருக்கிற சில பெயர்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம், நன்றி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சத்தயம் உள்ளே போகுது. மோசே, நோவா, ஏனோக்கா, ஆபேல், ராகாப். கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க, தேடுங்க. சரி, ஒரு வசனம் படிங்க, அதில் நிறைய பேர் இருக்கு. 32ஆம் வசனம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் அப்படின்னு பெரிய பெரிய விசுவாசத்தினால் ஜெயித்தவர்களுடைய பட்டியலை ஆவியானவர் நமக்கு திருஷ்டாந்தமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். என் சத்தம் பின்னாடி வர கேக்குதா? சரி, கேட்டதுன்னா நீங்க பதில் சொல்லணும். அல்லேலூயா. ஆம், கர்த்தர் நல்லவர். இந்த விசுவாச வீரர்களின் பட்டியலை எழுதுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த விசுவாச வீரர்களின் பட்டியலுக்கு சற்று சம்பந்தம் இல்லாத ஒரு 3 பேருடைய பெயர்களையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அதைத்தான் நாம் வேதத்திலே வாசித்தோம். கவனியுங்கள். இப்பொழுது நாம் கடைசியாய் வாசித்த 32வது வசனத்தில் இருக்கிற
பெரிய விசுவாச வீரர்களின் பெயர்களை பார்ப்பீர்கள் என்றால் கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், இவர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இவர்கள் எல்லாம் ராஜ்யங்களை ஜெயித்தவர்கள். 33ஆம் வசனத்தை சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். 34 படிப்போம். அக்கினியின் உக்கிரத்தை பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். பலவீனத்திலே யுத்தத்திலே அந்நியருடைய சேனைகளை 35ஆம் வசனம், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை, எல்லாம் எழுதப்பட்ட அத்தனை கதைகளும் மிகப்பெரிய சாதனையாளர்களின் கதைகள் தான். ஹல்லேலூயா. ராஜ்யங்களை ஜெயித்தவர்கள், ராட்சதர்களை வீழ்த்தினவர்கள், சிங்கங்களின் வாய்களை கட்டினவர்கள், சிங்கங்களின் வாய்களை கிழித்தவர்கள், பெரிய பெரிய சாதனைகளை செய்த, சேனைகளை ஜெயித்த நபர்களின் பட்டியலை எழுதின பரிசுத்த ஆவியானவர் அதற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு 3 பேரை அவர் வைத்திருக்கிறார். அந்த 3 பேரை நாம் வாசித்தோம். முதல் நபர் நோவா. நோவா செய்த சாதனை என்ன? நோவா ராஜ்யங்களை ஜெயித்தவரா? நோவா சிங்கங்களை கிழித்தவரா? நோவா ராட்சதர்களை வீழ்த்தினவரா? இல்லை. 23ஆம் வசனம், மோசேயின் தாய் தகப்பன்மார். மோசேயினுடைய தாய் தகப்பன்மார் செய்த செயல் என்ன? அவர்கள் பார்வோனை எதிர்த்தார்களா? இல்லை. அவர்கள் அடிமைகளாகவே வாழ்ந்தார்கள். அவர்களை குறித்து ஒரு பெரிய சொல்லும்படியான கதை இல்லை. 3வது நபர் இன்னும் கூட மோசம். 31ஆம் வசனத்தில், ராகாப் என்னும் வேசி. இவள் என்ன விசுவாச வீராங்கனை? இவள் செய்துவிட்ட சாதனை என்ன? இல்லை. கவனியுங்கள், இந்த 3 பேரும் செய்த செயல் இங்கே எழுதப்பட்டிருக்கிற மற்ற விசுவாச வீரர்களின் செயலோடு ஒப்பிட முடியவில்லை என்றாலும், இவர்கள் 3 பேரும் செய்த ஏதோ ஒன்று பரிசுத்த ஆவியானவருடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஒரு ஆமென். இவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தவர்கள் அல்ல, பட்டணங்களை பிடித்தவர்கள் அல்ல, சிங்கங்களின் வாய்களை அடைத்தவர்களும் கிழித்தவர்களும் அல்ல, ராட்சதர்களை கோலியாத் போன்றவர்களை வீழ்த்தினவர்கள் அல்ல. ஆனால் இவர்கள் செய்த ஏதோ ஒன்று இவர்களுடைய பெயரை ஆவியானவருக்கு நினைப்பூட்டி இருக்கிறது. அது என்னன்னு படிச்சீங்கன்னா, 3 வசனத்திலும் இருக்கிற ஒற்றுமை, 3 பேருக்குள்ளும் இருக்கிற ஒரு ஒற்றுமை, இவர்கள் மூவருமே தங்கள் குடும்பத்தை காத்து கொண்டவர்கள். சத்தமா ஆமென் சொல்லணும். இன்னைக்கு நான் குடும்பங்களுக்காகவே பேசி இந்த ஊழியத்தை இங்கே நிறைவு செய்து நான் கடந்து செல்லுகிறேன். என்னுடைய நினைவு வரும்போது உங்கள் ஜெபங்களில் எனக்காக 2 ஸ்தோத்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். நினைவு வந்தால் செய்யுங்கள். அல்லேலூயா. நானும் ஞாபகம் வந்தால் உங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ரொம்ப நேரம் ஜெபிப்பேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை தாமதித்தால், அவர் அனுமதித்தால் நாம் மீண்டும் சந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதுவரைக்கும் தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்கட்டும். அல்லேலூயா. கவனியுங்கள், கவனியுங்கள், மீண்டும் சொல்லட்டும். ஆவியானவர் இந்த எபிரெயர் நிருபத்தை எழுதின ஆக்கியோனுக்கு யார் என்பது நமக்கு தெரியவில்லை. சிலர் பவுல் என்கிறார்கள், சிலர் அப்பல்லோ என்கிறார்கள், சிலர் பர்னபா என்கிறார்கள். யாரோ எழுதின பரிசுத்த ஆவியானவர் அந்த எழுத்தாளரை பயன்படுத்தும் போது 11வது அதிகாரத்தை எழுத அமருகிற போது கவனிங்கள், ஆபேலிலே தொடங்குகிறார் ஆண்டவர். ஆதாமை விட்டுவிட்டார், அது ஏன் என்பதை நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். ஆபேலிலே தொடங்கி ஏனோக்கு ஆமேன் அப்படின்னு ஆபிரகாம் இப்படி ஒரு வச்ச வரலாற்றை எழுதுகிற போது திடீரென்று நோவாவை கவனிக்கிறார். நோவா பெரிய சாதனையை செய்தவன் அல்ல என்றாலும் அவன் செய்த ஒன்று பரிசுத்த ஆவியானுடைய கவனத்தை இழுக்கிறது. என்ன செய்தான்? நோவா ஆமேன் கத்தி எடுத்து பட்டயம் எடுத்து யுத்தத்திற்கு போகவில்லை, ஆனால் தன் குடும்பத்தை பத்திரமாய் காத்து கொண்டான் என்பதால் கர்த்தர் அவனை சாதனையாளனாக பார்த்தார். ஒரு ஆமென்.
அல்லேலூயா. இப்பொழுது கவனிங்கள், ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யோசேப்பு என்று எழுதினவர் மோசேயின் கிட்ட வருகிற போது, மோசேயை எழுதியிருந்தால் அது சாதனையாளன், அவன் செங்கடலை பிளந்தவன், அவன் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவன். ஆனால் மோசேயின் தாய் தகப்பன்மாரை எழுதுவதற்கு காரணம், மோசேயின் தாய் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளை பாதுகாத்ததை தேவன் சாதனையாக பார்த்தார். ஆமேன் சொல்லலையே. மோசேக்கு அடுத்தவர் நேரா எங்க வர்றார்னா ராகாப்ட்ட வர்றாரு. ராகாப்பை நினைக்கிற போது, ராகாப் உயிர் பிழைத்ததே கிருபை, ராகாப் ரட்சிக்கப்பட்டதே கிருபை. ஆமேன். ஆனால் ஆண்டவருடைய கவனத்தை இழுத்தது என்ன தெரியுமா? ராகாப் தன் குடும்பத்தை காத்து கொண்டவள். சத்தமா ஆமேன் சொன்னீங்களா? லிசன். நான் இந்த வார்த்தைகளை இப்படி சொல்ல விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து ரட்சிப்புக்குள் நடத்தி, சத்தியத்தில் நடத்தி, சபையிலே கொண்டு வந்து அவர்களை பரலோகம் வரை கொண்டு போவீர்கள் என்றால், நீங்கள் செய்தது எப்தாவும் கிதியோனும் பாராக்கும் தாவீதும் செய்த பெரிய சாதனைகளுக்கு சமமானது. என்ன சந்தோஷம் பாருங்களேன். உங்களை போய் பாராட்டினேன் பாருங்க. அதுக்கு இந்த ஊரில் வெளியே நின்று எவனையாவது கூப்பிட்டு நீ நல்லா இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம். அவன் கூட ஆமா ஐயா நீ நல்ல 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 வார்த்தை சொன்னீங்களேன்னு இருப்பாங்க. நல்ல சிரிச்சிட்டே சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இப்படி திரும்பவும் சொல்றேன் பாருங்க. அம்மா, நீங்க பெரிய சாதனை எதுவும் செய்யல, பெரிய காரியங்களை, உலகம் பேசுகிற ஒன்றை நீங்கள் நடப்பிக்க முடியாவிட்டாலும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்தி பரலோகத்திற்கு தயார்படுத்தி விட்டால், நீங்கள் ஒரு எலியாவுக்கு சமம், நீங்கள் ஒரு தாவீதுக்கு சமம், நீங்கள் ஒரு தெபோராளுக்கு சமம், நீங்கள் ஒரு கிதியோனுக்கு சமம். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தின் பார்வையிலே, உலகம் நினைக்கிறபடி ஒரு பெரிய வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அமைத்துக் கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆமென். பிள்ளைகள் கேட்ட ஒரு படிப்பை தர முடியாமல் போயிருக்கலாம். பிள்ளைகள் விரும்பினது போன்ற ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் அவர்களுக்கு தர முடியாமல் போயிருக்கலாம். பிள்ளைகள் வாஞ்சித்தது போன்ற ஒரு வீட்டையோ ஒரு ஆஸ்தியையோ அவர்களுக்கு நீங்கள் சேர்க்க முடியாமல் போயிருக்கலாம். இன்றைக்கும் பிள்ளைகளின் அடிப்படை தேவையை தவிர அவர்கள் விரும்புகிற ஒரு உடை, அவர்கள் விரும்புகிற ஒரு வசதி கொடுக்க முடியாத நிலையில் இருக்கலாம். ஆனால் உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவை காண்பித்து, நல்ல ஒரு சபையை காண்பித்து, வேத புத்தகத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்தி பரலோக நம்பிக்கையை தர முடிந்திருந்தால், நீங்களே பரலோகத்தின் பார்வையில் சாதனையாளர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் ரட்சிப்பை தர முடியாமல், இயேசுவை தன் பிள்ளைக்கு காண்பிக்காமல், குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடாமல், பிள்ளைகளை சபைக்குள் கொண்டு வர முடியாமல், உலகத்தின் பார்வையிலே நல்ல படிக்க வச்சுட்டேன், நல்ல இடத்துல திருமணம் பண்ணிட்டேன், நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டேன், என் பிள்ளைங்களை நல்லா செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் தகப்பன் திருப்திப்பட்டு கொண்டு இங்கே வந்திருந்தால் உங்களுக்கு சொல்லட்டும், ஒருவேளை உலகத்தின் பார்வையில நீங்க உங்க பிள்ளைகளை செட்டில் பண்ணின வெற்றியாளர்களாக இருக்கலாம், பரலோகத்தின் பார்வையிலோ நீங்கள் தோற்று போனவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கவனியுங்கள், இந்த உலகத்தின் பார்வையில் பிள்ளைகள் வாஞ்சித்த, குடும்பம் வாஞ்சித்த எல்லாவற்றையும் செய்து கொடுத்து, நல்ல கல்வி, உயர்ந்த வேலைகள், உயர்ந்த இடங்களிலே பிள்ளைகளுக்கான வாழ்க்கைகள், திருமணங்கள், தொழில்கள், காரியங்கள் என்று செய்து கொடுத்து, ஆனால் பிள்ளையை சபைக்குள் கொண்டு வராமல், ரட்சிப்புக்குள் நடத்தாமல், அவர்களுக்கு வேதத்தை போதியாமல், சத்தியத்தில் கொண்டு வராமல், அதிலேயே திருப்திப்பட்டு கொண்டிருந்த ஒரு தாயோ தகப்பனோ பரலோகத்திற்குள் நுழையும் போது முழு பரலோகமும் இத மாதிரி மௌனமா இருக்கும். ஏப்பா இப்படி மௌனமா இருக்கீங்க, நான் வந்தது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா பரலோகம் சொல்லும், உன்னை நினைச்சு என்னன்னு சந்தோஷப்பட, பூமியில இதெல்லாம் செஞ்சியே, ஆனா நான் உன் பொறுப்புல, உன்
உத்தரவாதத்தில் கொடுத்த குடும்பத்தை நீ கர்த்தருக்குள்ள நடத்தினியான்னு கேட்கும். ஆமே. உறங்க ஆரம்பிச்சிட்ட கொஞ்சம் பேருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படி மாற்றி சொல்றேன், இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியவில்லை. பிள்ளைகள் விரும்பினது போல எதையும் செய்து தர முடியவில்லை. உற்றார் உறவினர்கள் நெருக்கிறாங்க, இன்னுமா நீ ஒரு வீட்டை கட்டல, இதையுமா நீ செய்யல, இன்னும் ஒரு நகை சேர்க்கலையா, இன்னும் ஒரு பணம் சேர்க்கலையா, நீ எல்லாம் என்னத்தை வேலை செய்யற, இவ்வளவு நாளா உழைச்சி என்ன பண்ண, அப்படியெல்லாம் சொல்லட்டும். உங்களுக்கு அதுக்கு பலன் இல்லாமல் போயிருக்கலாம். கர்த்தர் அதையும் தருவாராக, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் அது இல்லை என்றாலும் தன் குடும்பத்தை கர்த்தருக்குள் நடத்தி, தன் பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்தி, அவர்களுக்கு சின்ன வயதிலேயே இயேசுவை சத்தாமன் கற்றுத்தந்து வேத வசனத்தில் நடத்தி நல்ல ஒரு சபையிலே நிலைப்படுத்தி, ஆமென், அவர்களை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றிவிட்ட ஒரு தாயும் தகப்பனும் பரலோகத்தின் தங்க கதவுகளுக்குள் நுழையும் போது நான் விசுவாசிக்கிறேன், ஒட்டுமொத்த பரலோகமும் எழும்பின் என்று இதே போல கைதட்டி சொல்லும். உலகத்தின் பார்வையில் இவன் தோற்றவன், பரலோகத்தின் பார்வையிலோ இவன் வெற்றியாளன். ஒரு ஆமே, சத்தமா ஒரு ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே கொஞ்சம் வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன். ஒரே ஒரு தம்பி வந்திருக்கிறான். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் பள்ளியில் இருக்கலாம், ஆனாலும் அவர்களுக்கு இங்கிருந்தே நான் செய்தி சொல்லட்டும். முடிந்தால் யூடியூப்பில் இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு போட்டு காண்பியுங்கள். எப்போது யார் கவனித்தாலும் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உன் தாய் தகப்பனை குறித்து நீ நொந்து கொள்ள வேண்டாம். நல்ல ஆவிக்குரிய தாய் தகப்பன் கிடைப்பது பாக்கியம். அவர்கள் உழைப்புக்கு மிஞ்சி உனக்கு செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நினைப்பது போல ஒரு வாழ்க்கையை, கல்வியை, உடையை, உணவை அவர்கள் உங்களுக்கு தர முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் தந்துவிட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் உன் கையில் இருக்கிற வேத புத்தகம். அவர்கள் உன் கையிலே தந்துவிட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் உனக்குள் இருக்கிற ரட்சிப்பு. அவர்கள் உனக்கு தந்துவிட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் நீ அமர்ந்திருக்கிற தேவனுடைய திருச்சபை. அவர்கள் உனக்கு தந்துவிட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இவர்கள் 3 பேருக்குள்ளும் இருந்த முதல் ஒற்றுமை, அவர்கள் தங்கள் குடும்பங்களை காத்துக் கொண்டார். அடுத்த ஒற்றுமையும் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியே. அடுத்த ஒற்றுமை என்ன? இந்த 3 பேரும் தங்கள் குடும்பங்களை பாதுகாக்க போராடவில்லை, யுத்தத்திற்கு போகவில்லை. தன் குடும்பத்தை பாதுகாக்க இவர்கள் பட்டயம் உருவி நிற்கவில்லை. தன் குடும்பத்தை பாதுகாக்க இவர்கள் ராஜாக்களை எதிர்க்கவில்லை. இந்த 3 பேரும் தங்கள் குடும்பத்தை பாதுகாத்தது மறைத்து வைத்து காத்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, எப்படி காத்தார்கள்? they hide and save. 3 பேரையும் பாருங்களேன். நோவா தன் குடும்பத்தை எப்படி பாதுகாத்தார்? பிள்ளைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தாரா? பிள்ளைகளே, மழை வரப்போகிறதாம், பெருவெள்ளம் வரப்போகிறதாம், இதுவரை பூமி சந்தித்திராத ஜலப்பிரளயம். அதனால வாங்க, நான் உங்களுக்கு ஸ்விம்மிங் கற்றுத்தர்றேன், எப்படியாவது தப்பிச்சுக்கங்க. மலை ஏறது எப்படின்னு கற்றுத்தர்றேன், எவரெஸ்ட்லயாவது ஏறிருங்க. மரம் ஏறது எப்படின்னு கற்றுத்தர்றேன், உயரமான மலையில ஏறி தப்பிங்க. இல்லைங்க, அவருக்கு தெரிந்ததெல்லாம் தன் பிள்ளைகளை பேழைக்குள் மறைத்து வைத்தார், காத்து கொண்டார். மோசேயின் பெற்றோர் தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் காப்பதற்கு செய்தது என்ன? குறிப்பாய் மோசேயை அவர்கள் பாதுகாத்தது எப்படி? பார்வோனினுடைய சட்டத்தை எதிர்த்து அவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினார்களா? பார்வோனுடைய வீரர்கள் பிள்ளைகளை தேடி வருவார்களே என்று வீட்டை சுற்றிலும் உயரமான காம்பவுண்டு சுவர் அமைத்தார்களா? பார்வோனின் வீரர்கள் தன் பிள்ளையின் சத்தம் கேட்டு வந்துவிடக் கூடாது என்று பட்டயம் ஏந்தி கொண்டு வீட்டில் காவலாய் இருந்தார்களா? இல்லை. அவர்கள் செய்ததெல்லாம் ஒளித்து வைத்தார்கள். 3வது நபர் ராகாப் என்னும் வேசி தன் குடும்பத்தை பாதுகாக்க, என்னை கவனியுங்கள், இவள் எரிகோவின் ராஜாவோடு போராடவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களோடு போராடவில்லை.
இவள் செய்ததெல்லாம் தன் வீட்டிற்குள் தன் முழு குடும்பத்தை மறைத்து வைத்தாள். குடும்பம் காக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்கு இந்த சத்தியம் தெரியாதனால தான் குடும்பங்களை செதற விட்டுட்டு, பிள்ளைகளை பிசாசின் கையில் விட்டுட்டு, பிள்ளைகளை பாவத்தில் விழ விட்டுட்டு இன்னைக்கு தவிச்சிட்டு ஜெபக்குறிப்புக்காக நிற்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நான் குற்றம் சாட்டவில்லை. நான் போகிற இடத்திலெல்லாம் அநேகர் ஜெபிக்க வரும்போது 190% பேருடைய ஜெபக்குறிப்புகள், குறிப்பாய் தாய்மாருடைய ஜெபங்கள் எல்லாம் என் பிள்ளைக்காக ஜெபியுங்கள் என்பதுதான். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். இந்த 3 குறிப்புகளாக இந்த 3 பேரை நான் காண்பிக்க போகிறேன். இந்த 3 காரியத்திற்குள்ளும் ஒளித்து வையுங்கள். நிச்சயம் சொல்லுவேன், உங்களோடு உங்கள் குடும்பம் பரலோகம் வந்து நிற்கும். உங்களோடு உங்கள் குடும்பம் ரட்சிப்பிலே நிற்கும். உங்களோடு உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். ஆமென். நாம் 3ஐயும் தியானிப்போம். பின்ன இருந்து நாம் கவனிக்கலாம். வசனம் 31. முதலாவது ராகாப் என்னும் வேசி. என் கூட கொஞ்சம் சேர்ந்து வாசிப்பீங்களா? 31ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட. ஆமா, பக்கத்தில் உங்களை தட்டி சொல்லுங்க, குடும்பத்தை பாதுகாக்கணும்னா இப்படி உறங்கக்கூடாது. நான் ஐத்துகுவை பற்றி பிரசங்கிக்கும் போது சொன்னேன், ஐத்துகுவை குறித்து ஒரு வேதனை, அவன் கூட இருந்த ஆட்களை பற்றி வேதனை. அதனால் நீங்கள் ஐத்துக்கு கூட இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. அக்கா தூங்குது, பேசாமல் தூங்கட்டும், நம்ம பாட்டு பிரசங்க கேட்போம். இல்லை, அப்படி ஒரு தட்டு தட்டி விடணும். அல்லது பக்கத்தில் முகத்து பக்கத்தில் போய் ஆமென் அப்படின்னா தட்டாப்புட்டான்னு எந்திரிச்சிருவாங்க. இயேசு வந்துட்டார் போல. அல்லேலூயா. தூக்கத்தில் இருக்கிறவங்களை நிரந்தரமாக எழுப்புறதுக்கு ஒரு வழி, அவங்க காதுக்குள்ள என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படின்னு சொல்லுங்க. பைபிளை எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு. முடிஞ்சிட்டு போலேன் அப்படி கிளம்பும்போது சொல்லுங்க, முடியலை உட்காருங்க, இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. ஹல்லேலூயா. என்ன செய்யறது, கிளைமேட் அப்படி நம்மளை மெதுவாக தூங்க வைக்குது. சரி, கர்த்தர் நல்லவர். எரிகோவிலே இருந்த இந்த ராகாப்புக்கு பட்டப்பெயரே என்ன? அவளை ராகாப்னு மட்டும் பைபிள் சொல்லல, ராகாப் என்னும் வேசி. she was a prostitute. எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் யோசுவாவின் கைகளிலே ஒப்புக் கொடுக்க போகிறார். எரிகோ பட்டணத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அப்படி நியாய தீர்ப்பு வரும் என்றால் முதலில் தண்டிக்கப்பட வேண்டியவள் இந்த ராகாப். காரணம், எரிகோ பட்டணத்திலேயே மிக பெரிய துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தவள் இவள் என்று சொல்லலாம். ஆனால் நான் ஒரு கதை போல சொல்லுகிறேன், உறங்குறவளுக்கு வசதியா இருக்கும். ஒரு கொஞ்ச நாட்களாகவே எரிகோ பட்டணத்திலே ஒரு செய்தி பரவுகிறது. எல்லாருமே கூடி கூடி பேசிக்கொள்கிறார்கள். கடை தெருவில், மார்க்கெட்டில், சந்திக்கிற இடத்தில் எல்லாம் என்ன பேச்சு தெரியுமா? யாரோ ஒரு புதிதாய் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். யெகோவாவாம் அவருடைய பெயர். அவர் தன்னுடைய மக்களை எகிப்திலே பார்வோனின் கையில் இருந்து விடுதலையாக்கி நடத்தி வருகிறாராம். கொஞ்ச காலமா இல்ல, 40 வருஷமா வர்றாங்களாம். அப்படியா? வனாந்திரத்திலையா? சாப்பாடு தண்ணி எல்லாம் அதுதான் அந்த தெய்வத்தோடைய பெரிய மகத்துவம். அந்த தேவன் வானத்தில் இருந்தே அவங்களுக்கு அப்பத்தை பொழிவாராம். ஆச்சரியமா இருக்கு. தண்ணிக்கு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? கண்மலையிலிருந்து தண்ணி வருதாம்பா, இறைச்சி கேட்டா காடை வருதான். அந்த மக்களை பாதுகாப்பா நடத்துறாராம். யாருமே அவங்கள ஜெயிக்க முடியலையா? இப்போதான் சமீபமா, இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோர்தானை பிரிச்சுட்டு அடுத்து நம்ம தேசத்துக்கு தான் வர்றாங்களாம், பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒரே கதை அந்த பக்கத்தில். கவனியுங்கள், இந்த யெகோவாவை குறித்த கதைகளை கேட்கிற மக்களிலே சிலர் அது போய் சும்மா சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நடக்குமா என்ன? நாம வணங்குற கடவுளை விட எந்த தெய்வம் பெருசா இருந்த போது அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் வரட்டும் பார்க்கலாம், வந்தால் சந்திக்கலாம் என்ற நிர்விசாரம். ஆனால்
ராகாப்புக்கு இந்த செய்தி வந்த போதெல்லாம் அவள் விசுவாசிக்க தொடங்கினாள். நான் கேட்பதெல்லாம் உண்மையா இருக்கும் பட்சத்தில் நான் ஆராதிக்கிற இந்த சிலைகள் அல்ல, நான் கேள்விப்படுகிற அந்த தேவனே மெய்யான தேவனாய் இருக்க வேண்டும். She believed. அவள் விசுவாசித்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கேட்கிறது முக்கியம் இல்ல சிஸ்டர், எது ரொம்ப முக்கியம்? விசுவாசம் முக்கியம். இவள் விசுவாசித்த போது கவனிங்கள், வசனம் கேட்டாள், விசுவாசித்தாள். விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? விசுவாசம் தேவனுடைய கிருபையை அவளுக்கு திறந்தது. அல்லேலூயா. எப்போதெல்லாம் வசனம் கேட்கிறோமோ, எப்போதெல்லாம் கேட்கிற வசனத்தை விசுவாசிக்கிறோமோ, அப்போதெல்லாம் நேற்றைக்கும் பகலில் நான் சொன்னேன், அந்த வசனத்தை உங்களுக்கு நடப்பிக்கிற தேவ கிருபையும் திறக்கப்படுகிறது. இப்போ ராகாபுக்கு கிருபை கிடைத்தது. கிருபைனா கொஞ்ச நஞ்ச கிருபை அல்ல ஐயா. அவளுக்கு கிடைத்த கிருபை, அவள் வாழ்க்கை முழுவதும் செய்து வந்த விபச்சார பாவத்தை எல்லாம் வாரி சுருட்டி கொண்டு அவளுக்கு பாவ மன்னிப்பை தருகிற அளவுக்கு தேவ கிருபை வெளிப்பட்டது. அல்லேலூயா. வெறுமனே பாவ மன்னிப்பை மட்டுமல்ல, புதிய வாழ்க்கையே தருகிற அளவுக்கு ராகாபுக்கு தேவ கிருபை வெளிப்பட்டது. மீண்டும் சொல்லுவேன், வெறுமனே புதிய வாழ்க்கையை மட்டுமல்ல, பிறக்க போகிற மேசியாவாம் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம் பிடிக்கிற அளவுக்கு தேவ கிருபை வெளிப்பட்டது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மக்களுக்கு சொல்லுவேன், இப்பொழுதும் தேவ கிருபை உங்க மேல வெளிப்படும் என்றால் நீங்கள் செய்த எந்த பாவமும் கிருபைக்கு முன்னாடி நிற்காது. உங்க கடந்த கால வாழ்க்கை கிருபைக்கு முன்னாடி நிற்காது. கர்த்தர் புதிய தொடக்கத்தை தருகிறவர். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த கிருபை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை நேரலையிலோ நேரிலையோ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளில் யாராகிலும் குற்ற மனசாட்சியோடு, ஐயோ என்னுடைய கடந்த காலத்தில் நான் செய்த பாவம், கடந்த காலத்தில் நான் செய்த தவறுகள் என் வாழ்க்கை இப்படி முடக்கி வைத்திருக்கிறதே என்ற வேதனையோடு இங்கே இருப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் மீது வெளிப்படுகிற தேவ கிருபை அவைகளை எல்லாம் இல்லாமல் போக பண்ண போதுமானது. உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தால் ஒரு துளி இயேசுவின் ரத்தம் உங்களை பனியை போல வெண்மையாக்க கூடியது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஏதோ என்னை பத்தி பேசின மாதிரி ரொம்ப வருத்தமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் தேவனுடைய கிருபையை பேசிட்டு இருக்கிறேன். கிருபையை பெற்றவங்களுடைய முதல் கடமை என்ன தெரியுமா? அதை நினைக்கும் போதெல்லாம் கொண்டாட ஆரம்பிக்கணும். ஆமே. மீண்டும் சொல்லுகிறேன், கிருபையை பெற்றவர்களுடைய முதல் கடமை, கிருபையை பத்தி பேச ஆரம்பிச்சா உள்ளம் கொண்டாட ஆரம்பிக்கணும். கிருபையை பெற்றவருடைய முதல் கடமை, மீண்டும் சொல்லுவேன், கிருபையை நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் கொண்டாடணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களுடைய அடையாளம் சிஸ்டர். மன்னிக்கப்படாத பாவங்கள் இருந்தா கிருபையை பத்தி பேசினா இப்படிதான் உம்முன்னு உட்கார்ந்துருப்போம். ஆனா பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கு தெரியும் தான் எவ்வளவு உளையான சேற்றில இருந்தோம், திரும்ப எங்க தூக்கிட்டு வந்தாரு. அவன் நினைக்கும் போதே அவன் கொண்டாட தொடங்குவான். அவன் நினைக்கும் போதே சத்தமா துதிப்பான். அவன் நினைக்கும் போதே கைதட்டி நன்றி சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கிருபை அல்லாமல் வேறு எதுவும் அவனை பாதுகாத்திருக்காது. ஆமே. சத்தமா ஒரு ஆமே. நம்ம சபைக்கு நடுவில் இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ராகாப் இருந்திருந்தான்னா எந்திரிச்சு நின்று ஒரு நடனம் ஆடி துதிச்சுட்டு உட்கார்ந்துருப்பா. ஏன்னா அவளுக்கு தெரியும் என் கடந்த கால வாழ்க்கையின் நாற்றம், என் கடந்த கால வாழ்க்கையின் பாவம், நாரின வாழ்க்கைய இத்தனை மேன்மையில் வைத்தாரே அது தேவ கிருபை. ஆமே. சத்தமா ஒரு ஆமே. கிருபை கடந்த காலத்தை எல்லாம் திரும்ப பேசாதுங்க. தேவ கிருபை வெளிப்பட்டா நீங்க கடந்த காலத்தை திரும்பி பார்க்கவே தேவையில்லை. அது கடந்த காலத்தை மூடிட்டாக்கும் உங்களை தூக்கி எடுக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கிருபை பேச ஆரம்பிச்சா தகுதிகள் வாயை மூடிக்கொள்ளும். ஆமே. இப்போ ராகாபுக்கு கிருபை பேச ஆரம்பிக்குது.
உனக்கு என்ன தகுதி? எவனும் கேட்க முடியாது. கிருபை வெளிப்பட்டா தகுதியெல்லாம் மறைந்து போகும். ஒரு ஆமே. கர்த்தர் நல்லவர். கவனி, கிருபை வெளிப்பட்டது. மீண்டும் சொல்லுகிறேன், வசனம் கேட்டாள், விசுவாசித்தாள், விசுவாசம் கிருபையை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறுது. தேவ கிருபை வெளிப்பட்டா என்ன நடக்கும்? அதே சம்பவத்தை நீங்க தியானிச்சீங்கன்னா, நான் சொல்ற கதை யோசுவா 2 இருக்கு, இப்ப படிக்காதீங்க, நானே சொல்லிடுறேன். கிருபை வெளிப்பட்டா அது பாதுகாக்கிற வாய்ப்புகளை உண்டாக்கும். சத்தமா ஆமே. என்ன வாய்ப்பு? கவனிங்கள். இப்போ எரிகோவை பிடிப்பதற்காக தேவன் ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறார் யோசுவாவினிடத்தில். யோசுவா, பட்டயம் உருவாமல் எரிகோவை வீழ்த்த போகிறாய். 7 நாள் சுற்றி வர வேண்டும். 7வது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். 7வது முறை சுற்றி வரும்போது ஆர்ப்பரிக்க வேண்டும், மதில் விழும். இது திட்டம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்பு நீ இந்த பட்டணத்திற்குள் 2 வேவுக்காரரை அனுப்பி, பட்டணத்தின் பலம் என்ன, பட்டணத்துக்குள் இருக்கிற குடும்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு, இராணுவத்தின் பலம் என்ன, இவைகளை எல்லாம் நீ சோதித்து வைத்துக்கொள்ளு சொன்னதுனால யோசுவா 2 வேவுக்காரரை எரிகோவுக்குள் அனுப்புகிறார். என்னை கவனியுங்கள். இவர்கள் எரிகோ முழுவதையும் சுற்றி அங்கே இருக்கிற பலவீனத்தை எல்லாம் வேவு பார்த்துவிட்டு இவர்கள் தப்பிக்க முயற்சிக்கிற நேரத்திலே எரிகோவின் ராஜாவுக்கு செய்தி போகிறது, யாரோ 2 உளவாளிகள் நம் பட்டணத்திற்குள் வந்திருக்கிறார்கள். ராஜா அவர்களை தேடும்படி உத்தரவிடுகிறான். கவனிங்க, அந்த எரிகோவினுடைய முழு இராணுவமும் இந்த 2 பேரை தேடுகிறது. தேவன் அவர்களை ராகாபின் வீட்டுக்கு நடத்துகிறார். அதுதான் கிருபை செய்கிற விஷயம். சத்தமும் ராமேன்னு சொல்லியிருக்கேன். தேவ கிருபை எப்போவுமே சரியான ஆட்களோடு உங்களை இணைக்கும். ஒரே ஒரு ஆமேன் கேட்டது. அல்லேலூயா. சரியான நபர்களோட சரியான நேரத்தில் இணைக்கும். அதுதான் தேவ கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உன்னை தேடிக்கிட்டு இருப்பீங்க, அவங்க உன்னை கையில வச்சிட்டு இருப்பாங்க. இந்த 2 பேரும் இணைக்கிறது தேவ கிருபை. ஆமென். இப்ப கிருபை இணைக்குது. இந்த ராகாபின் வீட்டுக்கு வந்த 2 வேவுக்காரரையும் அவள் ஒளித்து வைத்து விட்டு தன் வீட்டுக்கு தேடி வருகிற ராணுவ வீரரிடத்திலே சொல்லுகிறாள், வந்தார்கள், என் வீட்டுக்கு 2 பேர் வந்தார்கள், ஆனால் அப்போதே போய்விட்டார்கள். இவ்வளவு நேரம் அவர்கள் போய் சேர்ந்திருப்பார்கள். கவனிங்க, தேடி பார்த்தும் கிடைக்கல. எரிகோ ராஜா திட்டத்தை கைவிட்டாரு. சரி போட்டு பார்த்துக்கலாம். இவர்கள் 2 பேரும் தப்பி பிழைத்து ராகாபிடத்திலே கேட்கிறார்கள், நீ எங்களுக்கு செய்த உதவிக்கு கைமாறாக நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எங்க உயிரே காப்பாத்திருக்கியம்மா, உனக்கு நாங்க என்ன தரட்டும்னு கேட்டா, ஒரு வேசி தன் வயிற்று பிழைப்புக்காக தன் சரீரத்தை விற்று பிழைக்கிற ஒரு விபச்சாரி என்ன கேட்டிருக்க வேண்டும்? என்ன கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு? எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போங்க. எகிப்திலிருந்து வர்றீங்கல்ல, அங்கிருந்து கொண்டு வந்த சில பொருட்களை தாங்க, நல்ல வஸ்திரங்களை தாங்கன்னு கேட்டிருக்கலாம். அவள் கேட்டது என்ன தெரியுமா? அவள் கேட்டது என்ன தெரியுமா? என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். வரப்போகிற இந்த நியாய தீர்ப்பிலே, இந்த பட்டணத்திற்கு வரப்போகிற அழிவிலே, இந்த பட்டணத்திற்கு வரப்போகிற பட்டய சங்காரத்திலே என் குடும்பம் காக்கப்பட வேண்டும். இங்க அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்களுடைய ஜெபம் எது? ஐயா, ஒரு வேசியினுடைய முதல் ஜெபம், ஒரு வேசியினுடைய விருப்பம், ஒரு வேசியினுடைய விண்ணப்பம் என்ன? I want to save my family. என் குடும்பத்தை நான் காக்க விரும்புகிறேன். ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், வசனம் அறிந்த தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நம்முடைய முதல் ஜெபம் என்ன? நான் கேள்வி கேட்கிறேன், உங்கள் உள்ளத்தில் பதில் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிற முதல் விண்ணப்பம் என்ன? உங்கள் குடும்பத்திற்காக ஜெப குறிப்புகளை எழுதுங்கள் என்றால் நீங்கள் எழுதுகிற முதல் விண்ணப்பம் என்னவா இருக்கும்? ஆமென். என்னிடத்தில் ஜெபிக்க வருகிற அநேக தாய்மார் சொல்லுவதெல்லாம், பாஸ்டர், என் பிள்ளைக்கு வயசு 30 தாண்டுது,
ஒரு கல்யாணம் நடக்கணும்னு ஜெபம் பண்ணு. சரி பண்ணுவோம்மா. நான் கேட்பேன் உடனே, பிள்ளை சர்ச்சைக்கு வந்திருக்கானா, பிள்ளை கூட்டத்துக்கு வந்தானான்னு கேட்டா அவன் கூட்டத்துக்கே வரமாட்டான். அவன் இப்போ எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸு கூட தண்ணி அடிச்சிட்டு இருப்பான். நான் உடனே அந்த அம்மாட்ட சொல்லுவேன், எதுக்கு இப்போ உன் பிள்ளைக்கு கல்யாணம், அந்த பிள்ளை வாழ்க்கையும் அவன் கெடுத்து குட்டிச்சோறாக்குறதுக்கா? சிலர் சொல்றது, ஐயா என் பிள்ளை விசா போட்டு விசாக்கு அப்ளை பண்ணி பார்க்குறான், ஆனால் வெளிநாட்டுக்கு போக முடியல. நீங்க ஒரு ஜெபம் பண்ணி அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. சர்ச்சைக்கு வந்திருக்கானா, பிள்ளை கோயிலுக்கு வருவானா? அதெல்லாம் வரமாட்டான், அப்பப்போ வருவான். இவன் கோயிலுக்கு வராம ரட்சிக்கப்படாம வெளிநாட்டில் போய் குடிச்சு கும்மால் அடிக்கிறதுக்கா? அவன் வெளிநாட்டுக்கே போக வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். ஆமே. கற்பத்தின் கனி வேணும், கல்யாணம் நடக்கணும், எனக்கு பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டணும், ஒரு வேலை கிடைக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கானா அது கடைசியில் சொல்றது. அவன் எப்படியாவது மனம் திரும்பட்டோன்னு செபிச்சுக்கங்க. அம்மா, ஒரு வேசி இடத்தில் முதல் கேள்வி, நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவ உள்ளத்திலிருந்து வர்ற முதல் விண்ணப்பம், என் குடும்பம் காக்கப்பட வேண்டும். உங்க ஜெபம் மாறட்டும் தாயே, உங்க பிள்ளைகளை குறித்த உங்க ஜெபம் மாறட்டும். ஆமேன்னு சொல்லிருங்க. ரட்சிக்கப்படாத புருஷன் இருக்காரா, ஜெபம், புருஷனுக்கு பலத்தை கொடுங்க, வியாதியை மாத்துங்க, கடனை அடைங்க, போக்குவரத்தில் காத்துக்கங்க. அங்க காக்கிறது இருக்கட்டும், எரிகிற அக்கினி கடலுக்கு காக்கணும்னா நீ முதல் குறிப்பு ஜெபிக்கணும், என் கணவனை ரட்சியும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் கூட ஆராதிக்க வரட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க தேவ பக்தி இல்லாம இருக்கிறாங்களே, அவங்க கர்த்தரை ஆராதிக்க என் கூட கோயிலுக்கு வரணுமே. அது உங்க முதல் ஜெப குறிப்பா இருக்கும் என்றால் நீங்கள் பாக்கியவதி. சத்தமாதான் ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபத்தை மாத்துங்க, ஜெபத்தை மாத்துங்க. ரட்சிப்பு வந்துட்டுனா மற்ற எல்லாம் கூட சேர்ந்தே வரும். அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை உபவாசத்தோடு வந்தது பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு தான். ஆனால் இங்கே என்னென்னா வெளிநாடை விட ரொம்ப முக்கியம் ரட்சிப்புன்றாங்களேன்னு வருத்தப்படாதீங்க. நான் சொல்கிறேன், எப்போ ஒரு பிள்ளைக்குள் தெய்வ பக்தியும் இயேசு கிறிஸ்து தருகிற ரட்சிப்பும் பாவ மன்னிப்பு நிச்சயமும் வந்துருதோ அவனுக்கு பரலோகமே திறக்கப்படுது. அவனை எங்க நிறுத்தணுமோ அங்க அவரே கொண்டு நிறுத்துகிறார். அவன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதை பரலோகமே நடத்துகிறது. கையை தட்டி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பு இல்லாமல் மற்ற எல்லாம் இருந்தாலும் அவன் தரித்திரன் தான் அம்மா. ரட்சிப்பு இல்லாமல் லட்சம் சம்பளம் வாங்கினாலும் உங்க பிள்ளை தரித்திரன் தான். ரட்சிப்பு இல்லாமல் 3 மாடி வீடு கட்டினாலும் பிள்ளை தரித்திரன் தான். ஆனா நான் சொல்லுவேன், வீடு இல்ல, வேலை இல்ல, வாழ்க்கை சரியா இல்ல, கல்வி நல்லா இல்ல, பெரிய படிப்பு இல்ல, ஆனா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான்களில் அவனே மேலானவன். ஒத்துக்கொள்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எங்கள் வீட்டில் நான் ஒரே ஆண்மகன். என்னுடைய தகப்பனார் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருந்தார். கவனிங்க, டெப்டி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், DAOன்னு சொல்லுவாங்க. நல்ல கேட்டகரியில் இருந்தார், நல்ல சம்பளம். அவர் வேலையை விட்டு ஊழியத்திற்கு வரும்போதே 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினவர். கிரீன் இங்கு கையெழுத்து போடுகிற அதிகாரத்தில் இருந்தவர். நான் ஒரே மகன். கவனியுங்கள், அவரிடத்தில் பணம் இருந்தது, வசதி இருந்தது, எனக்கும் படிக்கின்ற ஞானம் இருந்தது. ஆனால் கவனிங்க, என்னுடைய தகப்பனார் என்னிடத்தில் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஜெபத்துக்கு வராமல், சர்ச்சுக்கு வராமல், ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிறது, சர்ச்சுக்கு வராமல் சண்டே ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு ஸ்பெஷல் டியூஷன் போகிறது. ஏன்னா நான் +2 படிக்கிறேன், 10th படிக்கிறேன், என்ன சொன்னாலும் அவர் சொல்லுவார், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ படித்து இன்ஜினியராகவே இல்லையோ, எனக்கு பரிசுத்தமான பிள்ளை தான் வேணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரட்சிப்பை தந்தார்கள். என்னுடைய இளம் வயதில் 13 வயதிலே அபிஷேகத்தை தந்தார்கள். 14 வயதிலே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை நான் செய்வேன் என்று சொன்னேன். 17 வயதிலே நான் வேதாம கல்லூரிக்கு போனேன். 21 வயதிலே என்னுடைய முதல் கன்வென்ஷனை இது போன்ற ஒரு ஓப்பன் மேடையிலே நான் பிரசங்கித்தேன். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் தகப்பனிடத்தில் வசதியும் வாய்ப்பும் வீடும் சொத்தும் ஆஸ்தியும் இருந்தாலும் அவர் காண்பித்த வழியெல்லாம் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை தவிர எனக்கு வேறு சந்தோஷம் இல்லை.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜெபம் மாறட்டும். இப்போ இந்த ராகாப் கேட்டது என்ன? என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஓகே, உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா அதற்கு ஒரு கட்டளை இருக்கிறது, ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை தெரியுமா சொல்லப்பட்டது? கவனி. இந்த ரெண்டு வேவுக்காரரும் ராகாப்பிட்ட சொல்றாங்க, இப்போ நீ எங்களை இந்த ஜன்னல் வழியா எரிகோவின் மதிலிலிருந்து இறக்கி விட போகிறாய், எங்களை காப்பாற்றி விடுகிற இந்த சிகப்பு நூல் கயிற்றை இந்த ஜன்னலில் கட்டி வைத்து விடு. யாரையெல்லாம் நீ காக்க விரும்புகிறாயோ, யாரையெல்லாம் ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறாயோ, வரப்போகிற அழிவுக்கு யாருடைய உயிரையெல்லாம் தப்புவிக்க விரும்புகிறாயோ, அத்தனை பேரையும் இந்த வீட்டுக்குள் நீ கூட்டி சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் 7 நாட்கள் உண்டு. 7 நாட்களுக்குள்ள எத்தனை பேரை இந்த வீட்டுக்கு கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துரு. இந்த வீட்டுக்கு வெளியே இருப்பவன், என் வார்த்தைகளை அழுத்தமாய் கவனியுங்கள், சிகப்பு நூல் கயிறு கட்டப்பட்ட இந்த வீட்டுக்கு வெளியே இருப்பவன் கொல்லப்படுவான். ஆனால் இந்த வீட்டுக்குள் இருப்பவன், சிகப்பு நூல் கயிற்றுக்கு பின்னே மறைந்திருப்பவன் யாராயிருந்தாலும் அவனுக்கு நாங்கள் உத்தரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன கவனிங்க, இவள் ஒரு வேசித்தன வாழ்க்கை வாழ்கிறவள். நான் கற்பனை செய்கிறேன், அவள் வீடு வீடாய் போயிருக்க வேண்டும், தன் தாய் தகப்பனிடத்தில் கெஞ்சி இருக்க வேண்டும், அப்பா என் வீட்டுக்கு வந்துருங்க, அண்ணே என் வீட்டுக்கு வந்துருங்க. என்னம்மா சொல்ற? அழிவு வரப்போகுது, ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது, எரிகோ விழப்போகுது, இந்த தேசத்தில் யாருமே தப்ப போறது இல்லை. உன் வீட்டுக்கு கூப்பிடுறியே, உன் வீட்டுக்கு நாங்க வந்தா அது நல்லாவா இருக்கும்? நீ என்ன அத்தனை பரிசுத்தமா வாழ்ந்த, எங்க பேரை காப்பாத்தினவளா நீ? உன் வீட்டுக்கு கூப்பிடுற. என் வீட்டுல ஒரு நல்ல சாட்சி இல்லாம இருக்கலாம், ஆனா என் வீட்டுல ஒரு சிகப்பு நூல் கயிறு இருக்கு. காக்க போவது என் நற்சாட்சி இல்ல, உங்களை காக்க போவது சிகப்பு நூல் கயிறு. ஒரு அல்லேலூயா. அடுத்த வீட்டுக்கு போயிருக்கலாம், சித்தப்பா சித்தி கூட பிறந்தவங்களாம் வாங்க, என் வீட்டுக்கு வந்தாதான் உங்களுக்கு பாதுகாப்பு. சித்தப்பா சொல்லி இருப்பாரு, ஏமா இந்த ஊர்லயே உயரமா வீடு கட்டி இருக்கிறது நான் தான், அப்படி ஒரு அழிவு வந்தா நான் பார்த்துக்கிறேன். அவ சொல்லி இருக்கணும், இங்கே பாதுகாக்கப்படுவது உயரமான வீடல்ல, சிகப்பு நூல் கயிறு ஒன்றே பாதுகாப்பு. அது என் வீட்டில் மட்டும்தான் இருக்கு. என் வீட்டில் மறைந்து கொள்வதை தவிர தப்புவதற்கு வேறு வழியே இல்லை. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அவளுடைய தோழிகள் வீட்டுக்கு போயிருக்கலாம், நண்பர்கள் வீட்டுக்கு போயிருக்கலாம், அவளோடு பழக்கமாயிருந்த பலரையும் அவள் சந்தித்திருக்க வேண்டும். அவங்ககிட்ட எல்லாம் சொல்லும் போது அவங்களாம் கேலியா நினைச்சிருப்பாங்க, என்ன ஓ வீடா, ஒரு 10க்கு 10 ரூமை வச்சுட்டு அந்த வீடு தான் பாதுகாப்புன்றிய, அந்த வீடு தான் முதல்ல விழ போகுது, அந்த வீடு தான் முதல்ல அழிய போகுது. நாங்க கற்பாறையில கட்டி இருக்கோம், நாங்க ஆழமா அஸ்திவாரம் போட்டிருக்கோம், நான் வீடு கட்டி 1 வருஷம் கூட ஆவல, புத்தம் புதுசா இருக்கு, எந்த பூமி அதிர்ச்சிக்கும் இந்த வீடு விழா. 1000 கதை சொல்லி இருந்தாலும் ராகாப் சொல்லி இருப்பாள், இங்கே காக்க போவது உங்கள் பணம் அல்ல, வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு உங்களை பாதுகாக்க போவது பெரிய வீடல்ல, பலமான காங்கிரீட் அல்ல, இங்கே பாதுகாப்பை தரப்போவது என் வீட்டில் இருக்கிற சிகப்பு நூல் கயிறு மட்டுமே. ஆமென். சத்தமா ஒரு ஆமென். She convinced them. எத்தனை பேரை மாற்றணுமோ மாற்றி இருப்பாளம்மா. நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், உங்களுக்கும் தெரியும் இந்த பூமிக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது, நமக்கும் தெரியும் இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் வருகை சமீபம். நாம பாடுறோம், மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு. கரெக்ட். யாரையாவது கன்வின்ஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்க சொந்த பந்தத்திட்ட போய் வாங்க என் கூட சர்ச்சுக்கு வாங்க, இயேசுக்குள்ள வாங்க, ரட்சிப்புக்குள்ள வாங்கன்னு என்னைக்காவது நீங்க கூப்பிட்டது உண்டா? அந்த பாரம் உங்க உள்ளத்துல உண்டா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் பரலோகம் போயிடுவேன், நான் பரிசுத்தாவில் நிரம்புறேன். இருக்கட்டும், என்னை கவனியுங்கள், நீங்கள் பரலோகத்தில் மகிழ்ந்தாலும் உங்கள் சொந்த பந்தங்கள் நரகத்தில் வேதனைப்படும் போது அந்த மகிழ்ச்சியும் கூட மகிழ்ச்சியாயிராது. ஆமென். ஒரு வேசி
தன் கதையை சொல்லி இத்தனை பேரை திருப்ப முடியும்னா நாம ஏன் நம்ம சாட்சியை சொல்லி திருப்பக்கூடாது? சொல்ல மாட்டோமே. நமக்கு பயம், ஒரு பக்கம் வெட்கம், சொன்னா கேட்க மாட்டாங்கங்கிற ஒரு ஆதங்கம். ஆனால் வேதம் சொல்கிறது, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமை. கவனியுங்கள், நான் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறேன். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவள் காக்கப்பட அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, சிகப்பு நூல் கயிற்றுக்கு பின்னே மறைந்து கொள். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் மறைந்து கொள்வதற்கு தரப்பட்டிருக்கிற சிகப்பு நூல் என்ன தெரியுமா? சிலுவையிலே சிந்தப்பட்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இரத்தத்தின் மறைவு ஒன்றே வரப்போகிற அழிவுக்கு நம்மை தப்புவிக்கும். இரத்தத்தில் மறைக்கப்பட்ட குடும்பம், இரத்தத்தில் மறைக்கப்பட்ட பிள்ளைகள், இரத்தத்தின் மறைவில் வந்திருக்கிற தேவ ஜனம் நிச்சயம் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பும். வேறு ஒருவரும் தப்ப போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லிருங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும் இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தில் வராமல், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாமல், அவருடைய இரத்தத்தில் உங்களை மறைத்துக் கொள்ளாமல் இருந்தால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. சிலருக்கு இது கடைசி வாய்ப்பு. ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு பெரிய ஆக்கினை தீர்ப்புக்கென்று இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, என் இரத்தத்தில் மறைந்து கொள். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. இரத்தத்தில் மறைவதுதாமா வாய்ப்பு. இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் பாதுகாப்பை தருகிறது. இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் சங்கார தூதனுக்கு நம்மை விலக்குகிறது. இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் விபத்துக்களுக்கு விலக்கி நம்மை காக்கிறது. இயேசுவின் இரத்தம் அழிவுகளுக்கு நம்மை தப்புவிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு காலத்தில் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி அடிக்கடி நம்ம வாயில இரத்தம்னு வார்த்தை வந்தது. இயேசுவின் இரத்தம் ஜெயம் அடிக்கடி சொல்லுவோம். இப்பெல்லாம் வளர்ந்துட்டோம். இப்போ ரொம்ப முதிர்ச்சி ஆயிட்டோம். நம்ம வளர்ந்துட்டதுனால இப்போ 1ஆம் கிளாஸ் பாடம் மாதிரி இரத்தத்தை வச்சிட்டோம். ஆனால் நான் சொல்லட்டுமா, எத்தனை பெரிய தேவ மனிதனானாலும், எத்தனை பெரிய இறையியல் கற்றவனானாலும் அவனுக்கு பாதுகாப்பு தரப்போகிறது இயேசுவின் இரத்தம் மாத்திரமே. சத்தமா ஒரு அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத கணவனா, அவரை இயேசுவின் இரத்தத்திலே மறைத்து வையுங்கள். இன்னும் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, இரத்தத்தை சொல்லி அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகள் முரண்டு பிடிக்கிறார்களா, சபைக்கு வருவதற்கு அடம் பிடிக்கிறாங்களா, அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் உறங்கின பிறகு தலையில கை வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் என் பிள்ளையின் மீது இருக்கிற பாவ கட்ட உடைக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இரத்த வாசனை வீசுமானால் பாவத்துக்கு அங்க இடமில்லை பிரதர். இரத்தம் பேசப்படுற இடத்துல சாப கட்டு உடையும். இரத்தம் தெளிக்கப்படுற இடத்துல வியாதி மாறும். மரண கட்டுகளுக்கு அங்கே இடமில்லை. அல்லேலூயா. ஆமென். இரத்தத்தின் மறைவில் கொண்டு வாரு. பாதுகாக்க விரும்புறீங்களா? பிள்ளைகளை பாதுகாக்க விரும்புறீங்களா? என்னை கவனிங்கள். இந்த செய்தியை ஏதோ ஒரு பிரசங்கம் முதல் குறிப்புன்னு கேட்டுட்டு எனக்கு தெரியாத செய்தியா அப்படிங்கிறது மாதிரி இங்கே கடைசியா ஜெபித்த பாஸ்டர் சொன்னார், எல்லாவற்றிலும் தேறினவர்கள் போல இங்க உட்கார்ந்துட்டு எபிரேயர் 11 எனக்கு தெரியும் இந்த வசனம், ஓகே, ஆனால் நான் ஒன்றை தீர்க்கதரிசனமாய் சொல்லி விடுகிறேன். இதற்கு பிறகு இதற்கு செவி கொடுக்காமல் இரத்தத்தில் மறைத்து வைன்னு ஆவியானவர் சொல்லும் போது அசட்டையா இருந்துட்டு அடுத்தடுத்து ஏதாகிலும் தீமை வந்தால் அதற்கு ஊழியர்கள் பொறுப்பல்ல. ஆமென். என்ன தேவன் நம்மளை முன்னாடி எச்சரிக்கிறார். தேவன் முன்னாடியே வாய்ப்பு தர்றார். உன் கணவன் மீது ஒரு கத்தி தொங்குது, ரட்சிப்பு ஒன்றே அவர் காக்கப்பட வழி. ஆமேன் சொல்லிருங்களேன். ஆமேன். அவருடைய ஓட்டம் பாதாளம் நோக்கி என்றால் இயேசுவின் இரத்தம் மட்டுமே பாதுகாப்பு. வேறு எதுவும் அவரை பாதுகாக்க போவது. இன்சூரன்ஸ் இருக்கலாம் சிஸ்டர், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கலாம், டெபாசிட்ல பணம் இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல வேலையில் இருக்கலாம், அசையாத வீடு கட்டப்பட்டிருக்கலாம். ஆனா வியாதிக்கு தப்பணும்னா, விபத்துக்கு தப்பணும்னா, அசுத்தாவிக்கு தப்பணும்னா, பில்லி சூனியத்துக்கு தப்பணும்னா, பாவ வல்லமைக்கு தப்பணும்னா இரத்தத்தின் மறைவு மட்டுமே பாதுகாப்பு. ஆமென்.
சத்தமா உராம வேறு வழியே இல்லை. நான் ஒரு சாட்சியை சொல்லிட்டு இரண்டாவது குறிப்பை உங்களோடு பேசுகிறேன். எனக்கு நன்றாய் அறிமுகமான ஒரு ஊழியர் நாசரேத் பக்கத்தில், கர்த்தருக்குள் அவர் நித்திரை அடைந்து விட்டார். நல்ல நெருக்கமான ஊழியர், அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம். அவற்றை பேசி கொண்டிருக்கிற போது அவருடைய சபையிலே நடந்த ஒரு கதை அவர் சொன்னார். அவருடைய சபையிலே ஒரு கணம் பெற்ற குடும்பம் இருந்தது. தாயின் தகப்பனும் நல்ல வேலையில் இருப்பவர்கள். ஒரே ஒரு பெண் பிள்ளை அவர்களுக்கு. பிள்ளையை நல்லா படிக்க வச்சிருந்தாங்க, நல்ல வசதி வாய்ப்பு. அது மட்டுமல்ல, பரிசுத்தமான ஒரு குடும்பம், சபையிலே முக்கியமான நல்ல ஒரு கனமான ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட குடும்பம். அந்த பிள்ளையும் கூட வாலிப வயதிலேயே கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து சண்டே ஸ்கூலில் நடத்துவதும், யூத் மீட்டிங்கில் இருப்பதும், சபையில் வேதம் படிப்பதும் அப்படின்னு அவள் நல்ல ஆவிக்குரிய நிலைமையில் இருந்தாள். ஆனால் கல்லூரி படிப்புக்காக அவள் அடுத்து மாஸ்டர் டிகிரிக்காக போகிற போது அவள் கல்லூரிக்கு போகிற அந்த பேருந்தில், அந்த மினி பஸ்ஸில் இருக்கிற டிரைவரை அவள் லவ் பண்ணா. கவனிங்க, அந்த அந்த டிரைவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடித்தாள். அப்பா அம்மாட்ட வந்து தாயின் தகப்பன்னு ரொம்ப கண்டிச்சாங்க. கண்டித்ததற்கு காரணம், அந்த டிரைவர் ஒரு புறஜாதி மார்க்கம், இந்து மதத்தை சேர்ந்தவன், அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை விட முக்கியம், அந்த டிரைவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குட்டி பிள்ளைகளும் இருந்தார்கள். தாயின் தகப்பனை எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, இது அசிங்கம், நமக்கு எவ்வளோ பெரிய ஸ்தானம் இருக்குது, கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார், சபையில் நாம் முக்கியமானவர்கள், இந்த ஊரில் நாம் கனம் பெற்றவர்கள், நான் ஒரு நல்ல வேலை, என்ன சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு செவி கொடுக்கல. அவள் வீட்டில் சொல்லிட்டா, என்னை எவ்வளோ அடித்தாலும் நான் கேட்க போவதில்லை, கல்யாணம்னு நடந்தா அந்த டிரைவரோட தான். 2ஆம் தாரமாவா பரவாயில்ல, அவன் என்னை நல்லா வச்சு பார்ப்பான். அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யன்னு தெரியல. பாஸ்டர்கிட்ட கூட்டி வந்து ஜெபிப்பதற்காக நிறுத்துகிறார்கள். பாஸ்டர் கதவை அடைச்சிட்டு கதையை கேட்டுட்டு அவர் எவ்வளவோ திட்டி பார்க்கிறார், வசனத்தை காண்பிக்கிறார். இது பாவம், இது சாபம். அவர் சில எடுத்துக்காட்டெல்லாம் சொல்றாரு. இவங்கள பாரு, இந்த பிள்ளை நான் சொன்னதை கேட்கல, இன்னைக்கு நாசமா போயிட்டு வாழ்க்கை. அங்கிள் என்ன வேணா சொல்லுங்க, கல்யாணம்னா அவனோடு, இல்லைன்னா என்னை எப்படியே விட்டுருங்க. தாய் தகப்பனை வெளியே அனுப்பிட்டு பேசுகிறார், வாய்ப்பே இல்லை. போராடி பார்த்து அப்பா அம்மா உள்ள கூப்பிட்டு சொன்னார், ஜெபம் பண்றது தேர வர வழி இல்லை, ஜெபம் பண்ணுவோம். தாய் தகப்பனும் அழ ஆரம்பித்தார். ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய கடைசி நம்பிக்கை பாஸ்டர் சொன்னா கேட்பா, அதுவும் இல்லையா. ஜெபிக்க ஆரம்பிக்கிற போது பாஸ்டர் ஜெபிக்கிறதுக்காக எழும்பி நிற்கிறார். ஆனால் அவருக்கு என்ன ஜெபிக்கனே தெரியல. என்ன சொல்றது, துக்கம் மனசு அடைக்குது. பிள்ளை அப்படி ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த பிள்ளை, குடும்பம் கனம் பெற்ற குடும்பம், தாய் தகப்பனை ஆறுதல் படுத்தவா, இவளுக்காக ஜெபிக்கவா, என்ன செய்யணும் தெரியல. அவர் எழும்பி அமைதியா நிற்கிற போது ஆவியானவர் பாஸ்டருடைய உள்ளத்திலே சொன்னார், இயேசுவின் இரத்தத்தை அறிக்கை செய். அவ்வளவுதான். அந்த வார்த்தை கிடைச்ச உடனே பாஸ்டர் இரத்தத்தை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார். இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் ஜெயம், பாவங்களை உடைக்கிற இரத்தம் ஜெயம், ஜெயம் ஜெயம் ஜெயம். இரத்தத்தை சொல்ல 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 5 நிமிடம், 10 நிமிடம், 15 நிமிடத்தை தாண்டின போது திடீர்னு ஒரு அலறல் சத்தம். ஐயோ நான் எவ்வளவு பெரிய துரோகி, எவ்வளவு பெரிய பாவி. கால் மாட்டில் விழுந்து, பாதத்தில் விழுந்து அந்த பிள்ளை பாஸ்டர் பாதத்தை பிடிச்சிட்டு அழுது, அங்கிள் என்ன மன்னிங்க, நான் தப்பு பண்ணி இருப்பேன், என் கண்ணு குருடாய் போயிருந்தனே, அம்மா அப்பா மன்னிங்கன்னு அவ அழுது புலம்புறா. என்னன்னு கேட்டா, இயேசுவின் இரத்தத்தை பேசும்போது இரத்தத்தின் வல்லமை அந்த பிள்ளைக்குள் ஒரு பாவ உணர்வை உண்டாக்கிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. கவனியுங்கள், அன்றைக்கு மனம் திரும்பினவள் இன்றைக்கு நல்ல இடத்தில் திருமணமாகி நல்ல 2 குழந்தைகளோடு கௌரவமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாள். இரத்தத்தால் பாவத்தின் வல்லமைகளை முறிக்க முடியும். இரத்தத்தால் நீண்ட காலம் பின்தொடர்கிற சாபங்களை முடைக்க முடியும். இரத்தத்தால் திரும்ப திரும்ப உண்டாகிற வியாதிகளை ஒன்றுமில்லாமல் போக செய்ய முடியும். இயேசுவின் இரத்தத்தால் மரணக்கட்டுகளை உண்டாக்குகிற நோய் கிருமிகளை, அது கேன்சரா இருக்கட்டும், அது எந்த வியாதியா இருக்கட்டும், அவைகளையும் சுட்டெரிக்கும் வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு உண்டே.
ஒரு அல்லேலூயா. இரத்தத்தில் மறைத்து வையுங்கள், குடும்பம் காக்கப்படும். சத்தமா ஒரு ஆமென். கடைசியா கேட்பேன், 3 பாயிண்டையும் கேட்பேன். முதல்ல எதுல மறைச்சு வைக்கணும் சொல்லுங்க? எதுலன்னு தெரியலையே, அப்படி முழிக்கிறார். இரத்தத்தில் மறைத்து வையுங்கள். சத்தமா சொல்லுங்க, இரத்தத்தில் மறைத்து வையுங்கள். குடும்பம் காக்கப்படணும். எதுல மறைச்சு வைக்கணும்? 150 பேர் சேர்ந்து சொல்ற சத்தமா இது, நல்ல சத்தமா சொல்லுங்க, இரத்தத்தில் மறைத்து வையுங்கள். இரண்டாவதாய் நாம் நோவாவை பார்க்கலாமா? 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு காப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். நம்பர் 2, நோவா தன் குடும்பத்தை பேழைக்குள் மறைத்து வைத்தான். நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தபோது 70 லட்சம் மக்கள் இந்த பூமியில இருந்திருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் எழுதுகிறார்கள். 70 லட்சம் பேர்ல நோவா பாதுகாத்தது வெறும் 7 பேர் மட்டுமே. என்னை கவனியுங்கள். இந்த 7 பேர் கொண்ட தன் குடும்பத்தை, தன்னுடைய 3 ஆண் பிள்ளைகள், 3 பிள்ளைகளின் மனைவிமார், தன்னுடைய மனைவி, 7 பேரை பாதுகாக்க நோவா போராட்டங்களை செய்யவில்லை. அவன் செய்தது என்ன? தன் பிள்ளைகளை, தன் குடும்பத்தை பேழைக்குள் வைத்துக் கொண்டான். ஆமென். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பேழைதான் அவருடைய திருச்சபை. நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிற இந்த கிறிஸ்துவின் கிருபாசன சபைதான் இந்த காலத்தில் நம்மை காக்கப் போகிற பேழை. இந்த உலகத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் ஒரு ஜலப்பிரளயம் அறிவிக்கப்பட்டது. நம்முடைய காலத்தில் ஒரு அக்கினி வெள்ளம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி எரிந்து சாம்பலாக போகிறது. ஆனால் இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பும்படி கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல பேழையை தந்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் மனவாட்டியாம் திருச்சபை. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரத்தத்தில் மறைத்து குடும்பத்தை காத்த ராகாப். இரண்டாவது நாம் மறைக்க வேண்டிய இடம், சபைக்குள் மறைத்து பாதுகாத்துக்கொள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எதையும் விட ஒரு தேவ பிள்ளைக்கு திருச்சபை முக்கியமானது. இந்த காலத்தில் சபையை முக்கியப்படுத்தாத, சபையை அலட்சியம் பண்ணுகிற, சபையின் கட்டமைப்பை உடைக்கிற வேலையை சாத்தானும் செய்கிறான். அவன் தந்திரம் புரியாத ஊழியர்களும் செய்கிறார்கள். அல்லேலூயா. சபைக்கு இருக்கிற அந்த முக்கியத்துவம் விசுவாசிகளுக்கு விளங்கல. சபை ஏதோ கூடி கலைகிற சங்கம் மாதிரி, கல்யாணம் நடத்துறதுக்கான இடம். நமக்கு ஒரு காலத்துல கல்லறை தோட்டம் தரணுமே, நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கணுமே, அதுக்கு ஜாதி சங்கங்கள் இருக்கு, அதுக்கு கட்சிகள் இருக்கு. திருச்சபையோ கூடி கலைகிற சங்கம் அல்ல. கல்யாணத்துல நிப்பாங்க, கல்லறையில நிப்பாங்க, நல்லது கெட்டதுல நிப்பாங்க. அது எல்லாம் சபையினுடைய கடமை. ஆனா சபை என்பது என்ன? உங்களையும் என்னையும் இந்த பூமியில் இருந்து பரலோகத்தை நோக்கி நடத்துகிற பேழைதான் திருச்சபை. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லிருங்க. ஒரு அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், உணர்ந்து பதில் சொல்லுங்கள். உங்கள் முழு குடும்பமும் சபைக்குள் இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகள் சபைக்கு வருகிறார்களா? உங்கள் கணவன் சபைக்கு வருகிறார்களா? உங்கள் மனைவி, உங்கள் தாய் தகப்பன், உங்கள் உடன் பிறப்புகள், உங்களோடு இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பமும் திருச்சபையிலே பங்குதாரரா? இல்லை என்றால் இது நீங்கள் உணர வேண்டிய தருணம். இது நீங்கள் ஜெபிக்க வேண்டிய தருணம். பாஸ்டர் சபைக்கு வரமாட்டான், அந்த கூட்டத்துக்கு போவான், அந்த அண்ணன் கூட்டத்துக்கு போவான், 4 மாவடிக்கு போவான், அங்கெல்லாம் வந்து ஜெபிப்பான். ஜெபிக்கட்டும், கைவிடப்படுவான். அமைதியா இருக்கிறத பார்த்தா இங்கேயும் கொஞ்சம் ரசிக கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. மீண்டும் சொல்லுவேன், எங்க வேணாலும் போய் ஜெபிக்கட்டும், மலைமலையா ஜெபிக்கட்டும், ஊர் ஊரா ஜெபிக்கட்டும், ஜெபம் காப்பாத்தாது. அவன் சபைக்குள் அடங்கி இருப்பது மட்டுமே அவனை பரலோகம் கொண்டு சேர்க்கும். உராமே சத்தமா உராமே. கூட்டங்கள் நல்லது இல்லை என்று சொல்லவில்லை. புதிய மக்கள் ரட்சிக்கப்பட அந்த கூட்டங்களுக்கு போகட்டும், உற்சாகப்படுத்தப்பட அந்த கூட்டங்களுக்கு போகட்டும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனா அவன் இந்த திருச்சபையில வந்து நிக்கணும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமையே பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஜான்பால் பாஸ்டர் ஒரு முகாம் நடத்துறாராம் அப்படின்னா இங்கிருந்து ஒருத்தர் கூட அங்கே வரப்படாது. ஆமென் சொல்லிருங்க. இயேசுநாதரே அங்கே முகாம் நடத்தட்டும். இயேசுநாதர் நடத்த மாட்டார். அப்படி இயேசுநாதர் நடத்துறாராம், அங்கே தான் எல்லாமே நடக்கும், அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், தீர்க்க தரிசனமா பயங்கர விடுதலையானா கூட நீங்க சொல்லணும், இல்லை 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 வேற ஒரு நாள் வர்றேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல ஏன் பேழைக்குள்ள நான் இருப்பேன். என் சபையில கன்வென்ஷன் நடக்கும் போது நான் வேற பக்கம் போக மாட்டேன். இது என்னை காக்கும் பேழை. ஒரு ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகள்கிட்ட சபையை முக்கியப்படுத்துங்க. குடும்பத்துக்கு சபையை முக்கியப்படுத்துங்க. சரியான நேரத்தில் ஆலயத்துக்கு வாங்க. முடிந்தவரை எல்லா கூட்டங்களிலும் பங்கு பெறுங்க. சபை உங்களை காக்க போகிற பேழை. புரிஞ்சவங்க ராமே. சபையில் குறைவுகள் இருக்குமா? இருக்கும். டிஎல் மூடி பிரசங்கியாட்ட ஒருத்தன் வந்து கேட்டான், ஐயா நானும் சபையா போய் பார்த்துட்டேன், ஒரு சபையும் ஒழுங்கா இல்லை, நீங்க ஒரு நல்ல சபையா எனக்கு காட்டுங்க. அவர் சொன்னாரு, அப்படி ஒரு நல்ல சபை பூமியிலேயே இல்லை. நீ அப்படி கண்டுபிடிச்சாலும் அந்த சபைக்கு நீ போவாத, நீ போனதால் அது கெட்டு போயிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சபை இன்னும் பூரணமாகல. சபையில பிரச்சனை இருக்கும். ஆமான்னு சொல்லுங்க. குறைவுகள் இருக்கும். மதுரையில் ஒரு சர்ச்சில் பிரசங்கிக்க போயிருந்தேன். கவனியுங்கள், என்னுடைய நண்பனுடைய சபை கப்பலூர்ல. அந்த சபையில் பிரசங்கித்து முடிக்கிற போது அந்த சர்ச்சில் இருக்கிற முக்கியமான தம்பி, அவன் தான் வேத பாடம் வாசிப்பான், அன்னைக்கு வரல. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், அடங்க மாட்டான் பாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கன்னு. அந்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு முடிஞ்சு வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் மனைவியோடு உட்காந்துருக்கான். அப்போ பாஸ்டர் சொன்னார், நீங்களே பேசுங்க, இவன்ட மனுஷன் பேசுவானான். அவருக்கு விசனம். வெளியே நின்றுட்டார். நான் போய் பேசுகிறேன், என்ன பிரதர் ஆச்சு? அவன் சொன்னான், சபையே சரியில்லை பாஸ்டர். உடனே நான் அவன்கிட்ட ரொம்ப சின்சியராக ஆரம்பித்தேன். சரி பிரதர், நீங்கள் என்ன சரியில்லைன்னு சொல்லுங்க, நீங்கள் சரியில்லைன்னு சொல்கிறத நான் நின்று ரிமூவ் பண்ணி நீக்கிறேன், என்ன பகுதி சரியில்லை. அவன் முதல்ல இருந்து ஆரம்பித்தான். என்ன கவனிங்க, சபையில் பழைய பாட்டாவே பாடுறாங்க. எப்போ போனாலும் துதி போ மல்லேலு, எவ்வளோ பாட்டு. சரி பிரதர், இனிமே பாட்டை மாற்றிடும். அடுத்து ஆராதனை நடத்தும் போது பாஸ்டர் ஒரு அனலாவே நடத்த மாட்டார், அப்படியே ஒரு மாதிரி போகுது. சரிப்பா, இனிமே ஆராதனையை தூக்கிடுவோம். அடுத்து சொல்லு. இந்த வேத பாடம் வாசிக்கும் போது அது வந்து சரி சரி வேத பாடத்தையும். இப்ப கடைசியா இருக்கிறது பிரசங்கம் மட்டும். அவன் அதுக்கும் சொன்னான், எங்க பாஸ்டர் உங்களை மாதிரி ஆவியில பிரசங்கம் பண்ண மாட்டாரு, அவர் பாட்டுக்குள்ள பாயிண்டா சொல்லிட்டே போறார். நான் சொன்னேன், பிரசங்கத்தையும் தூக்கிடுவோம், இப்போ கடைசியா என்னதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமே, அது சரியில்லை, இது சரியில்லை. ஐயா, சபைங்கிறது தாய் வீடு, மாமியார் வீடு மாதிரி வரப்படாது. ஆமே, நிறைய பேருக்கு சபை மாமியார் வீடு. மாமியார் வீடு எப்படின்னு தெரியுங்களா? அம்மாமாருக்கு தெரியும். மாமியார் வீட்டில் தான் குறையா தெரியும். இந்த ஃபேன் ஓடலை, இந்த லைட்டு ஓடலை, இது ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் தாய் வீடு எப்படி தெரியுங்களா? தாய் வீடுனா ஓடாத ஃபேனை நாமளே சரி பண்ணுவோம். ஆமீன் சொல்ல மாட்டாங்க. குப்பை கிடந்தா, அழுக்குது பாத்திரம் கிடந்தா நம்மளே விளக்கி போட்டுட்டு துணியை துவச்சி போட்டு வருவோம், ஏன்னா அது தாய் வீடு. ஆனால் மாமியா வீட்டுக்கு வர்றவளுக்கு அப்படி தான் இருக்கும். சேரில் அப்படி உட்காந்து இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. இது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க, அது ஏன் இங்கே ஏன் குப்பையாக இருக்குது, அங்கே ஏன் சுத்தம் பண்ணல, ஏன் ஒற்றை அடிக்கலை, ஏன் இதை துடைக்கலை. அக்கா, இது உங்கள் தாய் வீடு, நீங்கள் தான் சரி பண்ணணும். ஆமேன்னு சொல்லலை பாருங்க, நீங்கள் தான் இங்கே வந்து சுத்தம் பண்ணணும். ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனி, 70 லட்சம் மக்களும் களியாட்டிலும் கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்கிலும் பாவத்திலும் வாழ்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் பாவம் அக்கிரமம் என்னை வந்து எட்டியது. அவ்வளோ பாவம். ஆனா இங்க ஒரு 8 பேர் மட்டும் மரம் அறுத்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நோவாவின் பிள்ளைகள் மட்டும்
சபையாம் பேழைக்கு வேலை செய்கிறார்கள். ஒருத்தன் மலம் இலைக்கிறான், ஒருத்தன் ஆணி அடிக்கிறான், ஒருத்தன் கீழ் பூசுறான், ஒருத்தன் கயிறை போட்டு கட்டுறான். கூட இருந்த வாலிப பசங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க, ஏண்டா உங்க அப்பா தான் கிளடு, வேற வழி இல்லாம கோயிலுக்கு போகுது, அங்க போய் அது பாட்டுக்குள்ள உட்கார்ந்து பாதி உறங்குது பாதி பிரசங்கம் கேட்குது, நீ வாலிப பையன் தானே, இது அனுபவிக்கிற வயசு இல்லையா, அப்படியே கொஞ்சம் விளையாட வாயேன், அப்படியே கொஞ்சம் ஊருக்கு வாயேன், அப்படியே கொஞ்சம் டூருக்கு வாயேன். ஆனா கவனிங்க, இந்த 3 பிள்ளைகளும் ஆமீன் காம் சேம் யாப்பே சொல்லி இருப்பாங்க, இல்ல 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 எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி இருக்காரு, பேழைதான் எங்களை ரட்சிக்க போகுதா. ஒரு ஆமீன் சொல்லிருங்களே. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. பிள்ளைங்க சேட்டை பண்ணுதுன்னு சர்ச்சுக்கு வராமல் வீட்டில் விட்டுட்டு வர்றது, ஏதாவது வயசாளிகள்கிட்ட கொடுத்துட்டு வர்றது, நீ வச்சிக்க, அப்படி இல்லைங்க. நான் சொல்லட்டுமா, பிள்ளைகள் இங்கே பண்ணுகிற சேட்டையை விட அவங்க வராமல் இருப்பது தான் நமக்கு வேதனையை தரணும். சேட்டை பண்ணும், அழும், எந்திரிச்சு அங்கே இங்கே ஓடும், பக்கத்தில் இருந்து நம்மளை சொரண்டும், அடிக்கடி என்னை அங்கே கூட்டிகிட்டு போ, பாத்ரூம் கொண்டுட்டு போன்னு சொல்லும். ஆனாலும் பிள்ளைகள் பேழைக்குள் இருக்க வேண்டியது அவசியம். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ்டர், நாளைக்கு முக்கியமான எக்ஸாமா, பெரிய ப்ராஜெக்ட் செய்யணுமா, அவன் என்னத்தலாமோ எழுதிட்டு கிடக்கிறான், அதனால நான் கூட்டிட்டு வரல. உன் பிள்ளை எழுதி எழுதி நரகம் போட்டுமா, சபைக்கு வந்து பரலோகம் போட்டுமா, முடிவு நீங்க பண்ணுங்க. ஆமே. பிள்ளையை பரலோகம் கொண்டு போவது வாங்குகிற மார்க் இல்லைங்க, அவன் சபையிலே சத்தியத்திலே நிற்க வேண்டியது அவசியம். ஒரு ஆமீன் சொல்லிட்டீங்களா? உங்கள் பிள்ளைகளை சபையிலே வைத்து வளருங்கள். நான் இப்படி சொல்லட்டும், தன் பிள்ளைகளை சபையில் வைத்து வளர்த்ததற்காக பெற்றோர் பெருமைப்படுகிற ஒரு காலம் வரத்தான் போகிறது. ஆமே. சபை என்ன அவ்வளவு முக்கியமா நினைக்கிறீங்களா? ஜலப்பிரளயத்துக்கு பேழை எவ்வளவு முக்கியமோ, இயேசுவின் வருகைக்கு சபை அத்தனை முக்கியம். ஒரு ஆமேன் சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உலகம் எப்படியும் பிள்ளைகளை வளர்க்கட்டும், உலகம் எதையும் முக்கியப்படுத்தட்டும், நாமோ பேழையில் பிள்ளைகளை வைப்போம். சபையில் ஒரு மீட்டிங்கா, முன்னாடி போ, 6 மணிக்கே போ, போய் வேலை செய். ஆமென். அப்படி அனுப்பணும். பாஸ்டர்கள் கூப்பிட்டாரா, உடனே கிளம்பு, புக்கெல்லாம் வச்சுட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டு வேலை நான் பார்த்துக்கிறேன், நீ போ. என்னை கவனிங்கள், பேழையை கட்டும் பணியில் நோவாவோடு அவன் பிள்ளைகள் நின்றார்கள் பாருங்க. பேழைக்குள் இருக்கும்போது அப்பாக்கு நன்றி சொல்லி இருப்பாங்க, அப்பா நல்ல வேலை எங்களை பேழையில வச்சு வளர்த்தீங்க, அதனால நாங்க காக்கப்படுகிறோம். உராமே, சத்தமா உராமே. பரலோகத்திற்கு தயார்படுத்தும்படி தன் பிள்ளையை பேழைக்குள் கொண்டு வருகிற ஒவ்வொரு பெற்றோரும் பரலோகத்தின் பார்வையில் ஒரு ஹீரோ. பரலோகம் அவங்கள சாதனையாளனா பார்க்கும். அல்லேலூயா சொல்லலையே? ஹல்லேலூயா. மற்ற பிள்ளைகள் உலக வாழ்க்கையில் பிஸியா இருக்கும்போது, நோவாவின் பிள்ளைகளோ பேழை கட்டுவதில் பிஸியா இருந்தாங்க. நான் சொல்லட்டுமா, சபையில் வந்து ஒரு பிள்ளை ஆமீன் உற்சாகமாக வேலை செய்துன்னா கிருபை கிடைச்சதின் அடையாளம் அது. அந்த பிள்ளைக்கு என்ன கிடைச்சிருக்கு? சத்தமா சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு கர்த்தர் கண்கள்ல கிருபை கிடைச்சிருக்கு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அந்த பிள்ளையை கர்த்தர் வேற லெவல்ல வைக்க போறாரு அர்த்தம் பிரதர். உங்க பிள்ளைக்கு சபைன்னா ஒரு உற்சாகம், சபைன்னா ஒரு உயிர். நிச்சயமா சொல்றேன், அந்த பிள்ளையை கர்த்தர் வைக்க போற ஸ்தானமே வேற லெவலா இருக்க போகுது. ஏன்னா கிருபை கிடைத்த பிள்ளைதான் பேழை கட்ட முடியும். அல்லேலூயா. அந்த கிருபையை நீங்க கெடுக்காதீங்க. எனக்கு நிறைய தாய்மாரை தெரியும், என் சொந்த சபையில நான் பார்த்துருக்கிறேன். இப்ப என்ன எல்லா பிள்ளையுமா போகுது, நீ அங்க போற, எதுக்கு தசம்பாங்க கொடுக்குற, எதுக்கு பாசனா ஓடுற, அப்படியே சொல்லி இன்னைக்கு அந்த பையன் தண்ணி அடிச்சுட்டு வர்றான். இப்ப அம்மா அழுதா, என்கிட்டயே அழுறா, பார்த்து தப்பு பண்ணிட்டேனே, நல்லா உங்க கூடயே ஊழியத்துக்கு வந்தானே, அதையெல்லாம் கெடுத்து வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போ, சம்பளத்தை ஏன்ட்டா தசமாமே கொடுக்க விட மாட்டா, சம்பளத்தை எல்லாம் மொத்தமா வாங்கிட்ட தாய் இப்போ சொல்றா, சட்டையை பட்டனெல்லாம் அவுத்து விட்டுட்டு, ஆமா நான் குடிகார பையதான் அப்படின்னு தெருலன்னு கத்துறான், அழுறா. என்ன பிரயோஜனம்? கிருபை கிடைச்சது இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். தேவ மனிதர்களோடு பிள்ளைங்க இருப்பது கிருபைங்க. ஊழியத்துக்கு ஓடுறது கிருபை, இங்க சமையல் பாத்திரத்தில் நிக்கிறது கிருபை, ஆமீன் கன்வென்ஷன்ல வேலை செய்யறது கிருபையின் அடையாளம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? கைத்தட்டி ஆமீன் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வேலை செய்யறது கிருபை. ஏன்னா இது பரலோகம் கொண்டு சேர்க்கும் பேழை.
ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சபையை நேசியுங்கள், ஊழியரை நேசியுங்கள். திருச்சபை உங்களை பரலோகம் கொண்டு சேர்க்கும். எத்தனை பேர் ஆமென்? இந்த ஒன்று மட்டும் நான் சொல்லணும்னு ஞாபகப்படுத்தப்படுறேன். நிறைய பேர் சொல்றது, பாஸ்டர் நான் சபைக்கெல்லாம் வருவேன், சபையில் நல்லா இருப்பேன், ஆனால் தொட்டம் தொடச்சோன்னு வச்சிருக்கிறேன் அப்படின்னா புரியுதா? நான் வருவேன், நான் உண்டு, ஆராதனை உண்டு, முடிஞ்ச உடனே நான் கிளம்பிடுவேன் பாஸ்டர். ஏன்னா நம்ம கொஞ்சம் உள்ளே போனாலே பிரச்சனை வருது, நம்ம பேர் அடிபடுது. அதனால் அப்படிலாம் இருந்தேன், ஒரு காலத்தில் இருந்தேன். அப்புறம் நிறைய நம்மளை வச்சு பிரச்சனை உடனே கொஞ்சம் நான் தூரமாக வச்சிருக்கேன். கவனிங்கள் சகோதரி, பிசாசு சொல்லும் பொய் அது. இப்படி சொல்கிற ஆள்கிட்ட ஜபம்லாம், அதெல்லாம் பாஸ்டர் பயங்கரமாக ஜபம்லாம் பண்ணணும், நான் ஆண்டவரெல்லாம் உயிரை விட மோசம் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன். பொய். தேவனை நேசிப்பவன் சபையையும் நேசிப்பான், சபையை நேசிப்பவன் தான் தேவனையும் நேசிப்பான். அல்லேலூயா. நீங்கள் தேவனை நேசிக்கும் அளவுதான் சபையை நேசிக்கும் அளவு, சபையை நேசிக்கிற அளவுதான் தேவனை நேசிக்கிற அளவு. விளங்குனவங்க ராமே. தேவ ஜனத்தோடு நெருக்கம் காட்ட முடியல, ஆனா யார்கிட்ட நெருங்க முடியுதான்? தேவனோட நெருங்க முடியுதான். நான் கர்த்தர் அப்படியே முழங்கால் போட்டாலே வானம் திறக்கு. ஃப்ராடு, பொய் சொல்றீங்க. தேவ மக்களோடு நெருங்காவிட்டால் தேவனோடும் நெருங்க முடியாது. தேவ ஜனத்தோடு இருக்கிற ஐக்கியம்தான் எனக்கும் தேவனுக்குமான ஐக்கியத்தின் அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். என் கூட உட்கார்ந்து இருக்கிற ஒரு விசுவாசியை நான் நேசிப்பேன் என்றால், அவங்கள சரியா நடத்துவேன் என்றால், தேவனையும் நேசிக்கிறேன், தேவ உறவில் சரியா இருக்கிறேன் என்று அர்த்தம். பரிசுத்தவான்களை நேசிக்க முடியலனா அந்த பரிசுத்த தெய்வத்தை நீங்க நேசிக்கல. அப்படி நேசிக்க முடியும்னு சொல்லித்தர்றது சாத்தானின் பொய். விளங்குனவங்க ராமே. கையை உயர்த்தி நான் சொல்ற 2 வரி உங்களால் சொல்ல முடியுமான்னு பாருங்க. சொல்ல முடிஞ்சா சத்தமா சொல்லுவீங்களா? இது என் சபை, என் சபையை நான் மனதார நேசிக்கிறேன். நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். என் சபையை நான் மனதார நேசிக்கிறேன். இன்னொரு தடவை இப்படி சொல்லும்போது நிறைய பேர் சிரிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு தடவை சத்தமா கம்பீரமா சொல்லுங்க. இது என் சபை, என் சபையை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நேசிக்கிறேன்? இது இயேசு கிறிஸ்துவின் இரத்த சம்பாத்தியம். இது இயேசு கிறிஸ்து என்னை காக்க தந்த பேழை. ஹல்லேலூயா. மூன்றாவதாய் கடைசியாய் 23ஆம் வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் பேர் கூட சொல்லலை. உங்களால சொல்ல முடியும் தான் அங்க சொல்லலை. நீங்க சொல்லுங்க, மோசையுடைய தாய் தகப்பன் பேர் சொல்லுங்க. யாரோ சொல்றாங்க, ரொம்ப நன்றி, காட் பிளஸ் யூ. அம்ராம் அப்பா, யோகேபேத் அம்மா, இந்த 2 பேரும் மோசே பிறந்தபோது அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் சொல்லுங்க ஒளித்து வைத்தார். ஆமென். 10 நிமிஷம் இருக்கு, என்னை ஷார்ப்பா கவனிங்க பார்க்கலாம். பார்வோன் எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போட சட்டம் இயற்றிய போது பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் எகிப்திலே நைல் நதியிலே முதலைகளுக்கு இரையாய் தூக்கி எறியப்படும் போது மோசேயினுடைய தாய் தகப்பன் ஒரு முடிவு செய்தார்கள். என் பிள்ளையை உலகத்திடம் கொடுக்க மாட்டேன், என் பிள்ளையை பார்வோனிடம் தரமாட்டேன், என் பிள்ளையை நைல் நதியில் விடமாட்டேன், நான் காக்க போகிறேன். எப்படிமா காக்க போறீங்க? பட்டயம் எடுத்துட்டு யுத்தம் பண்ண போறீங்களா? பக்கத்து வீட்டுக்காரனை எல்லாம் வாயடைக்க போறீங்களா? இல்ல இல்ல, நாங்க எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த கற்பத்தின் கனியை ஒளித்து வைக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லிருங்களே. ஹல்லேலூயா. எகிப்துங்கிறது உலகம், பார்வோன்கிறது உலகத்தின் ஆவி,
இந்த உலகத்தில் தீமை, உலகத்தில் ஆபாசம், உலகம் முழுவதும் இச்சை, உலகம் முழுவதும் வேசித்தனம். இந்த உலகம் நம்முடைய பிள்ளைகளை வாரி கொண்டு போக துடிக்கிறது. அல்லேலூயா. ஒரு பக்கம் மரணம் ஓடுகிறது, இன்னொரு பக்கம் இச்சை பாலாய் ஓடுகிறது. ஆனா ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் பிள்ளைகளை மறைத்து வை. ஆமென். சிறு குழந்தைகளை வைத்திருக்கிற தாய் தகப்பன் என்னை கவனிப்பீர்களா? உங்கள் பிள்ளைகளுடைய அழகான கண்கள் உலகத்தின் இச்சைகளை பார்க்காமல் ஒளித்து வைக்கப்படட்டும். உங்கள் பிள்ளைகளுடைய நல்ல காதுகளை அசுத்தமான கதைகளுக்கு ஒளித்து வையுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய நாவை ஆமென் தேவையற்ற வார்த்தைகளை பேச விடாமல் ஒளித்து வையுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய நல்ல சிந்தையை தேவையற்ற சிந்தைகள் விழுந்து விடாமல் மறைத்து வையுங்கள். அதுதான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற ஆலோசனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளைகளை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது, செல்ஃபி எடுத்து இன்ஸ்டால போடுறது, கவனிங்க. இது அவர்களை வெளிப்படுத்தும் காலம் அல்ல, இது மறைத்து வைக்க வேண்டிய காலம். பிள்ளை கையில் ஒரு மொபைலை கொடுத்துட்டு என்னையை டிஸ்டர்ப் பண்ணாத, என்னத்தையும் பாருன்னு விட்டுறோம். நம்ம நினைக்கிறோம் பிள்ளை சின்சான் தான் பார்க்குது, பிள்ளை சோட்டாபீம் தான் பார்க்குது, பிள்ளை என்னத்தையோ பார்க்குது. அது பார்க்குது, ஆனால் அதில் வர்ற வசனங்களெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அந்த கதையை கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா? இத்தினூண்டு இருக்கிற சோட்டாபீமுக்கும் ஒரு லவ்வர் இருக்கு இல்லையா? ஆமா, அவனுக்கு வாயே சரியில்லை, அது ஒரு மூஞ்சானே தெரியல. அவன் பேசுற பேச்சை கேட்டா டிவியை உடைச்சிருமான்னு வருது எனக்கெல்லாம். அப்பாவையே ஓகே சார் அப்படிமா, எனக்கு எதையாவது தூக்கிட்டு எரியணும் போல இருக்கு. கவனிங்க, ஏன்னா நம்மளை கத்தர் அப்படி வளர்க்கல, நம்ம அப்பா அம்மாவும் அப்படி மரியாதையா வளர்க்க நமக்கு சொல்லி தரல. ஆனா அப்படியெல்லாம் இருக்கு. இத்தினூண்டு இருக்கான், 5 வயசா. 5 வயசுல அவனுக்கு ஒரு லவ்வர் ஸ்கூல்ல. அதை பார்க்கிறது யாரு? பக்திமான்களின் பிள்ளைகள். நமக்கு என்ன, எதையோ கார்ட்டூன் பாஸ்டர் என்னமா பார்க்க, கார்ட்டூன். சரி, அதுக்கு நடுவில் ஒரு விளம்பரம் வருது. அந்த விளம்பரத்தில் அரகோர உடையோட சிலர் ஆடுறாங்களே, உங்க பிள்ளை கண்ணு தீட்டுப்படாதா? அதை பார்க்கிற பிள்ளை இருதயம் தீட்டுப்படாதா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பிள்ளைக்கு விளங்காது பாஸ்டர், 3.5 வயசு தான், புரியாது. எந்த காலத்தில் இருக்கீங்க? என்னை கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஒளித்து வை. பார்வோனின் ஆவிக்கு ஒளித்து வை. ஆமென் சொல்லணும். பாஸ்டர் மொபைல் கொடுக்கலன்னா தலைவலி. பாஸ்டர் மொபைல் கொடுக்கலன்னா தலைவலி, மொபைல் கொடுத்தா நெஞ்சு வலி. எந்த வலி வேணும்னு முடிவு பண்ணிக்கங்க. ஆமென். மும்பை பட்டணத்தில் என்னுடைய மூத்த சகோதரி ஊழியம் செய்கிறாங்க. நான் அங்கே போயிருக்கிற போது ஒரு வீட்டு கூட்டம், அவங்களுடைய சபையில் விசுவாசியினுடைய வீட்டு கூட்டத்தில் நான் பிரசங்கிக்க போகிறேன். அங்கே வீட்டு கூட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன வீடுகளாக இருக்கிறதுனால கட்டில் சோஃபா எல்லாத்துலேயும் ஆட்களை ஏற்றி விட்டுருப்பாங்க. கட்டிலில் மட்டும் ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. முழங்கால்லாம் போட முடியாது. எனக்கும் உட்கார்றதுக்கு தனி சேர் போட முடியாத அளவுக்கு நெருக்கடி, நிறைய மக்கள் வந்துட்டதுனால நானும் அந்த கட்டிலில் ஏறி அப்படி உட்கார்ந்துருக்கிறேன். என் பக்கத்தில் ஒரு 4 வயசு பையனை கொண்டு வந்து வச்சாங்க. சாலமோன் பேர், தமிழ்நாட்டு பையன். அங்கே அப்பா அம்மா செட்டில் ஆகி வளர்றாங்க. 4 வயசு பையன். என் பாக்கெட்டில் இப்படி மொபைல் ஃபோன் இருக்குது. கவனிங்க. அப்போது நான் அங்கே பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே என்னுடைய மொபைல் ரிங் ஆனதுனால எடுத்து கட் பண்ணலான்னு எடுத்த உடனே என் பக்கத்தில் இருந்த பையன் பேய் பிடிச்ச மாதிரி பாஞ்சு வந்து என் மொபைல் அப்படி பிடுங்கினான். அவங்க அம்மா கீழே உட்காந்துருந்தாங்க. எந்திரிச்சு வந்து அவனை அடிச்சு, அவன் அடங்கலை. நான் மொபைலை மறைச்சிட்டேன். எனக்கு என்னன்னா, இவன் மொபைலை எது கேட்கறான்னு தெரியாது, நான் மறைச்சு வைக்கிறேன். அவன் மறைச்சு வச்சா என்னுடைய மடியில் கிடந்து உருள்றான். நான் பின்னாடி வச்சா பின்னாடி கை வருது. அப்படியே ஒரு அசுத்தாய் பிடிச்ச மாதிரி அப்படியே கண்ணு பார்வை மாறிட்டு ஓன்றான். அவங்க அம்மா வந்து அடிச்சு அவனை அப்படி அடக்கி அமுக்கிட்டாங்க. நான் பிரசங்கித்து முடித்த போது கண்ணீரோடு அந்த அம்மா என்கிட்ட வந்து ஜெபிக்க வந்தாள். அவங்க சொன்னது என்ன தெரியுமா? பாஸ்டர் நல்லா பேசிட்டு இருந்தான் பாஸ்டர், என் பிள்ளை 100 வசனம் சொல்லுவான் பாஸ்டர். 91ஆம் சங்கீதத்தை ஆரம்பிச்சு விட்டா முடிக்கிற வரைக்கும் கடன்னு சொல்லுவான். அவன் சொல்றதெல்லாம் என்கிட்ட வீடியோ இருக்கு பாஸ்டர். எங்க சர்ச்சில் அவன் சொல்லுவான் 23ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம், 103ஆம் சங்கீதம், இவ்வளவும் சொல்லுவான் பாஸ்டர். என்ன நடந்துச்சு? அப்பா வேலைக்கு போறாரு, நானும் வீட்டு வேலை செய்யணுங்கிறதுனால அவன்கிட்ட எப்போவும் செல்போனை கொடுத்து சோஃபாலே கிடப்பான் பாஸ்டர். செல்போனை பார்த்து பார்த்து பேச்சு மங்கி ஊமையாய் போனான். அழுதான் அந்த அம்மா. உண்மையை சொல்றேன். அந்த பிள்ளையோட வாயில கை வச்சு நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த கட்டை அறுத்துருங்கப்பா,
சாத்தான் நாவை கட்டிட்டாங்க. நாவை கட்டினது மட்டும் இல்லை, மனம், மைண்டெல்லாம் மொபைல் ஃபோன். அவன் மைண்ட் அதான் சொல்றாங்க, எங்க மொபைலை பார்த்தாலும் பேய் வந்த மாதிரி இருக்கிறான் பாஸ்டர். நானே என் பிள்ளையை கெடுத்துட்டேன், நானே கெடுத்துட்டேன். லிசன், நமக்கு அது பாடம். தலைவலியா இருக்கும், சேட்டை பண்ணுவான், மொபைல் வேணும்னு அடம் பிடிப்பான், அழுது உருளுவான். ஒரு நாள் 2 நாள் திசை திருப்புங்கள். கிருபை உங்களை பலப்படுத்தட்டும். நிச்சயமா சொல்றேன், அந்த அடிமைத்தனம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம். ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க. நாகர்கோயிலில் நான் வேதாம கல்லூரியில் போதிக்கிறேன், வடசேரி பக்கத்தில். அந்த வேதாம கல்லூரியில் என்னுடைய மாணவராக இருக்கிற ஒரு ஐயா, ஆமேன், அவர் ரிட்டையர்டு ஆர்மி. ஆனால் அந்த ஐயா இப்பொழுது கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, ஆலோசனை சொல்லுகிற ஊழியத்தை செய்கிறார். அவர் ஒரு முறை நான் பாடத்தில் இதெல்லாம் பேசுகிற போது இந்த மனப்பிரச்சனைகளை குறித்து சொல்லும்போது என்கிட்ட ஒரு வீடியோ காமிச்சார். கவனிங்க, 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன், ஒரே மகன், வசதியான வீட்டை சேர்ந்தவன். அந்த வீடியோ பார்த்து நான் அழுதேன், உண்மையை சொல்கிறேன். வெட்டு வருது, திடீர்னு கோலை வடியுது, வெட்டிகிட்டே இருக்குது உடம்பு. என்னன்னு கேட்டால், வீட்டுக்குள்ளேயே இருந்து பப்ஜி கேம் விளையாண்டு 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 அவன் மனம் கட்டப்பட்டு போனது. ஆமே, அவர் சொன்னார், இவனை விடுவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பா அம்மா இப்போ அழுதாங்க, என்ன செய்யறது? என்னை கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, ஒளித்துவை, ஒளித்துவை. ஒரு ஆமே, பிள்ளைகளுக்கு ஒளிச்சு வைக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஒளிக்கணும்னு அர்த்தம். நீ பார்க்காத, நான் பார்ப்பேன். அது எப்படி? இல்லை, நாமளே கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோமே, மொபைலுக்கு ஒரு ஃபாஸ்டிங் போடுவோமே, ஆமே, டெய்லி ரீசார்ஜ் பண்ற ஜிபியை குறைப்போமே, தேவையில்லாத வீடியோவை நம்ம அவாய்ட் பண்ணுவோமே, வேண்டாத ஆப்பை நம்மளே அன்இன்ஸ்டால் பண்ணுவோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் வைக்கிற அடிச்சுவடில் தான் நம்முடைய பிள்ளைகள் நடக்கிறார்கள். நான் காரியத்துக்கு வரட்டும். இப்போ 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். பைபிள் அழகா சொல்லுது, யாத்திராமம் 2 வீட்டில் போய் வாசிங்க. அதற்கு அப்புறம் அந்த பிள்ளையை ஒளித்து வைக்க கூடாமல். ஏன்? பிள்ளையோட சத்தம் வெளியே வருது, பிள்ளை இப்போ வளர்ந்து வருது, இனிமே ஒளிச்சு வைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் அப்படி ஒரு சிந்தனையில இருக்கலாம். பாஸ்டர், 10th படிக்கிற வரை ஒளிச்சு வைக்கலாம், +2 வரைக்கும் ஒளிச்சு வைக்கலாம், அல்லது ஒரு டிகிரி நாகர்கோவிலே படிச்சா பிள்ளை டெய்லி போயிட்டு வரும், ஒளிச்சு வைக்கலாம். எங்க போன, எவ்வளவு நேரம், யார் பழகுன, யார் உன் ஃப்ரெண்டு கேட்கலாம். ஆனா ஒரு ஹாஸ்டலுக்கு அனுப்புற சூழல் வந்தா, ஒரு வேலைக்காக பெங்களூருக்கோ சென்னைக்கோ அனுப்புனா நான் எப்படி ஒளிச்சு வைப்பேன்? அந்த அம்மா அழகான ஞானமான ஒரு முடிவெடுத்தால். என்னை கவனியுங்கள். அப்புறம் அதை ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்தாள். ஆமென் சொல்லுங்களேன். ஒளிச்சு வைக்க முடியலனோனே நைல்ல விட்டுறலாமா? ஒளிச்சு வைக்க முடியலனோனே தெருவில் விட்டுறல. ஒளிச்சு வைக்க முடியாத அளவு பிள்ளை தலைக்கு மேல போயிட்டான், பிள்ளை வயதுக்கு வந்துட்டு, பிள்ளை இப்போ நல்லா படிக்க போயிட்டு, அவன் வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டாங்கிறதுனால பிள்ளைய உலகத்தில் அனுப்பவளுக்கு மனதில்லை. என் பிள்ளைக்கு நான் தான் பொறுப்பு. வளர்ந்தாலும், அறிவு பெருத்தாலும், ஹாஸ்டலுக்கு போனாலும், வேலைக்கு போனாலும் நான் நாணல் பெட்டியில் வைப்பேன் ஒரு முடிவெடுத்தாள். அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த பெட்டியில் பிள்ளையை வளர்த்தி அந்த பெட்டியை சுற்றிலும் கீழ் பூசினாள், பிசின் பூசினாளாம். அந்த பிசின் என்ன தெரியுமா? நான் கமெண்ட்ரியில் போய் வாசிச்சா அது சொல்லுது, நைல் நதியிலே முதலைகள் உண்டு. முதலைகள் இந்த கீழ் பிசின் வாசனையை பார்த்தா கிட்டையே வராது. எந்த சேதத்துக்கு என் பிள்ளையை விடமாட்டேன்னு பிசின் தைலம் பூசி அந்த பிள்ளையை போக விட்டார். ஆமென். நம்பர் 3, நாணல் பெட்டி என்பது தேவ சித்தத்துக்கு அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ சித்தத்தில் மறைத்து வையுங்கள். பிள்ளை இப்போதே +2 படிக்குது, அடுத்த வருஷம் படிப்புக்காக வெளியே போக போகுது, டிகிரி முடிச்சு வேலைக்காக வெளியே போக போறான், பிள்ளை வெளிநாட்டுக்கு போறான், தூர பட்டணத்துக்கு போறான், பாவம் நிறைந்த இடத்துக்கு போறான். பயப்படாதீங்க, தேவ சித்தத்துக்குள்ள வைங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ சித்தத்துக்குள்ள வச்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் வளர்த்தேன், இனி உம் கரத்தில் தருகிறேன். உமக்கு சித்தமான பாதையில் நடத்தும். உமக்கு சித்தமான நபர்களிடம் இவன் போய் சேரட்டும். உமக்கு சித்தமான நண்பர்கள் கிடைக்கட்டும். உமக்கு சித்தமான திருமணம் நடக்கட்டும். உமக்கு சித்தமான வேலை உண்டாகட்டும். உம் சித்தம். ஒரு அல்லேலூயா சத்தமா, ஒரு அல்லேலூயா. என்ன கவனிங்க பிரதர். நாணல் பெட்டிக்குள்ள வச்சவா பார்வோன் வீட்டுக்கு தள்ளி விடல. போ போ பார்வோன் வீட்டுக்கு போ, பார்வோன் அப்படியே இல்லை. அல்லது எங்கேயாவது ஒரு பக்கம் அவ தன்னுடைய அந்த பிள்ளையின் குறித்த திட்டத்தை திணிக்கல. அவ ஜெபம் பண்ணி அழகா விட்டார்.
விட்டுட்டு பின்னாடி இருந்து பார்த்தா தேவன் அந்த பிள்ளையை தன் சித்தத்தில் நடத்த தொடங்கினார். பார்வோனின் குமாரத்தி கையில் சேர்ந்தது. உங்களுக்கு அந்த கதை தெரியும். பார்வோனின் மகனாக வளர்ந்தது. எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தது. ஒரு ஆமே, சத்தமா ஒரு ஆமே. பிள்ளைக்குள்ள உங்க சித்தத்தை திணிக்காதீங்க. நீ டாக்டர் ஆயிரும், நீ இன்ஜினியர் ஆயிரும், நீ வக்கீலுக்கு ஆயிரும், நீ அதை படிச்சிடணும், இதை படிச்சிடணும், இதைத்தான் கல்யாணம் பண்ணணும், இங்கே தான் வேலைக்கு போகணும். திணிக்காதீங்க. பிள்ளைகிட்ட சொல்லி கொடுங்க. நானும் திணிக்க மாட்டேன். நீயும் சுயசித்தம்னு ஒன்று உண்டாக்க கூடாது. நம்ம எல்லாம் ஜெபிப்போம், ஏசப்பா உனக்கு என்ன வச்சிருக்காரோ அது உன் வாழ்க்கையில் நடக்கட்டும். விட்டு கொடுங்கள். அந்த பிள்ளை கெட்டு போகவே போகாது. ஆமே. நான் சொல்லட்டுமா, நாணல் பெட்டியில் வைத்து அனுப்பப்பட்ட பிள்ளை அன்னைக்கே அவகிட்டே வந்தது. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவள் தான் பால் கொடுத்து வளர்த்தாள். வளர்ந்து பெரியவனான போது அரண்மனையிலே விட்டாள். அரண்மனையிலே இவன் வளர்ந்து 40 வயசுல லீசன், நான் முடிக்கட்டும், திரும்பி வர்றான். அம்மா அப்படி வந்தா பிள்ளையுடைய தோற்றமே மாறி இருக்கு. எகிப்திய ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி சுருட்டி விட்டுருக்கான், கண்மை போட்டிருக்கான், ட்ரெஸ்ஸே வேற. அம்மாவுக்கு பக்குன்னு ஆயிருக்கும். டா, நான் உன்னை எப்படி பெற்றேன், என்னெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தேன், ஆளே மாறிட்டியப்பா, உன் பேச்சே சரியில்லையே. ஆனால் கவனிங்க, வெளித்தோற்றம் எகிப்தியன், பேச்சு கொடுத்தாதான் தெரியுது உள்ளேயோ ஒரு எபிரேயன். விளங்கலை, அதனால ஆமேன்னு சொல்லலை. தோற்றத்துல தான் எகிப்தியன், ஆனா உள்ளேயோ யெகோவாவை குறித்த வைராக்கியம், வாக்குத்தத்தத்தை குறித்த சிந்தனை, என் ஜனத்தை விடுவிக்கணுமே என்ற துடிப்பு, கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய அக்கினி அவன் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருந்தது. ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. என்னை மட்டும் கவனிங்க. ஒரு நிமிடத்தில் ஒரு வார்த்தை சொல்றேன். உங்க பிள்ளை எப்போ தேவ சித்தத்திற்குள் வைத்து அனுப்பப்படுறானோ, ஒருவேளை அவன் பேச்சு மாறிடலாம், அவன் லைஃப் ஸ்டைல் மாறிடலாம், அவன் தோற்றம் மாறிடலாம், அவன் பழக்க வழக்கம் மாறிடலாம். ஆனா நீங்க இளம் வயதில் அவனுக்கு சொல்லி தந்த வேத வசனமும் அவனை நடத்தின சத்தியமும் அவனுக்குள் நீங்கள் வைத்த தேவனுடைய பரிசுத்தமும் கற்றுக் கொடுத்த பிரதிஷ்டையும் ஒரு நாளும் உடையாது. ஆமென், அல்லேலூயா. தேவ சித்தத்தில் மறைத்து வையுங்கள். நான் சொன்னேன், பிரசங்கத்தை முடிக்கும் போது கேள்வி கேட்பேன். 3 இடத்துல மறைக்க சொல்றார். என்னெல்லாம் சொல்லிருங்க, ஜெபிப்போம். இயேசுவின் இரத்தத்தில் மறையுங்கள், குடும்பம் காக்கப்படும். 2, சபைக்குள் மறைத்து வையுங்கள், குடும்பம் காக்கப்படும். தேவ சித்தத்திற்குள் மறைத்து வையுங்கள், குடும்பம் காக்கப்படும். எழும்பி நிற்போமா? தேவன் நமக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை, மறைத்து வை, மகிழ்ச்சி உண்டாகும். மறைத்து வைக்கிறவன் ஒரு நாளும் சஞ்சலம் அடைய மாட்டான். தன் பிள்ளைகளை மறைத்து வைக்கிற குடும்பம் ஒரு நாளும் தோற்று போகாது. கர்த்தர் உங்களை சாதனையாளர்களா பார்க்க விரும்புகிறார். 2 நிமிஷம் எல்லார் கண்ணும் மூடி இருக்கட்டும். ஊழியர்களை தவிர, தேவையுள்ளவர்களை தவிர யாரும் இங்கே அங்கே நடமாட வேண்டாம். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினார்னு எனக்கு தெரியும். தேவன் நமக்கு தருகிற நல்ல சத்தியம் இது. அப்படியே இப்போ நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். 3 பாயிண்ட் அப்படியே ஜெபிக்க போகிறோம். 3 பாயிண்டாக எடுத்து ஜெபிப்போமா? கைகளை உயர்த்தியோ, கைகளை குவித்தோ, கைகளை அசைத்தோ ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் இரத்தத்திற்குள் வருவார்களாக. இரத்தத்தின் மறைவை கொண்டு வாங்க, குடும்பத்தையே கொண்டு வாங்க, இன்னும் ரட்சிக்கப்படாதவங்களை கொண்டு வாங்க. சீக்கிரமா மன்றாடுங்க, மன்றாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. என் பிள்ளைகள் மீது ரட்சிப்பின் வல்லமை வரட்டுமே. அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, என் குடும்பம் சபையிலே நாட்டப்படட்டும் அப்பா. சத்தியம் பேசுற சபையில நாட்டப்படட்டும். ஜெபிங்க. கடமைக்கு வந்து போகிற ஒரு சபை அல்ல, உமக்குள் வளர்க்கிற ஒரு இடத்திலே என் குடும்பத்தை வைங்க ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ரபல தரபா திகபல ஹந்தரபா. 3வது, ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என் பிள்ளை வர வேண்டாம், உங்க சித்தம் நடக்கட்டும். உலகம் சேதப்படுத்த கூடாதுன்னா, பார்வோன் கைக்கு தப்பணும்னா ஒரே ஒரு வழிதான் உண்டு, அது தேவ சித்தம்.